பெப்பர்ஸ் பொழுதுபோக்கு தொலைக்காட்சி, சுட சுட உங்கள் மனதை தொட. நலம் காக்க. வணக்கம். இது பெப்பர்ஸ் டிவியின் நலம் காக்க நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றோம். நமது தேக ஆரோக்கியத்தை எப்படி நம்ம சரிவர வச்சுக்கிறணும், அதுக்கு மருத்துவ முறை எது சிறந்ததுங்கிறது நமது நிகழ்ச்சி வழியா உங்களுக்கு வலியுறுத்திட்டு இருக்கோம். பயனுள்ள தகவலாக அமைந்திருக்கும், அதுல எந்த விதமான சந்தேகங்களும் இல்லை. அந்த வகையில இதே நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் வந்திருக்காங்க. யாருன்னு பாத்தீங்கன்னா சிறப்பு மருத்துவர், ஹோமியோ கேர் இன்டர்நேஷனல் மருத்துவமனையில இருந்து டாக்டர் வைஷ்ணவி அவர்கள் வந்திருக்காங்க. இன்னைக்கு அவங்க பேச போறது பெரும்பாலான பெண்கள் அவதிக்குள்ளாகி கொண்டிருக்கக்கூடிய தைராய்டு. இதற்கான காரணங்கள் என்ன, இதற்கான சிகிச்சை முறைகள் ஹோமியோ கேர்ல எப்படி இருக்குன்னு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் டாக்டர், எப்படி இருக்கீங்க டாக்டர்? ஓகே டாக்டர், நம்ம தைராய்டு நம்ம எப்பவுமே பேசியிருக்கோம், இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் பேச வேண்டிய நிறைய தகவல்கள் இருக்கு. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருந்தாலும் அதை ஒரு ஓகே 100 mg ஒரு மருந்து போட்டுட்டு என்ன வேணாலும் சாப்பிடலாம், ஏதோ லைஃப் லாங் இதை நம்ம எடுத்துட்டு இருக்கணும்ங்கிற ஒரு மனப்பாங்குக்கு வந்தாச்சு. இதை பத்தி நீங்க முதல்ல என்ன நினைக்கிறீங்கன்னு பேசிட்டு டாபிக் குள்ள போலாம். இப்போ தைராய்டு பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இது தைராய்டு மந்தோட அவேர்னஸ் இதுதான். இது இந்த மந்த் கண்டிப்பா ஆமா. இப்போ எங்க கிளினிக்ல கூட எல்லா பிரான்ச்சஸ்லயுமே வந்து தைராய்டு அவேர்னஸ் கேம்ப் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ இருக்கிற பேஷண்ட்ஸ் மீன் ரிலேட்டிவ்ஸ் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாமே வந்து தைராய்டு என்ன, இதனோட காம்ப்ளிகேஷன்ஸ் என்னன்றதை வந்து ஒரு கேம்ப் மாதிரி நாங்க பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. ஸோ தைராய்டு பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா வந்து இப்போ காமனாக நிறைய பேருக்கு நம்மளோட பாப்புலேஷன்ல வந்து மேஜரா நிறைய பேருக்கு வந்து இருக்கக்கூடிய ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் தான். இப்போ நீங்க சொன்ன மாதிரி வந்து தைராய்டு இருக்கும் போது லைக் எம்சிஜி மெடிசன்ஸ் வந்து அவங்க எடுத்துட்டு தான் இருக்காங்க. பட் என்னன்னா வந்து மெடிசன்ஸ் நம்ம எடுத்தாலும் வந்து அது கண்ட்ரோலா இருக்குதா இல்லையா, நம்ம ஹார்மோன்ஸ் வந்து ரெகுலேட்டா ஃபங்க்ஷன் பண்ண ஆரம்பிச்சுட்டா இல்லையா, இதெல்லாம் வந்து சில விஷயங்கள் நம்ம கண்டிப்பா வந்து கவனிக்க வேண்டிய விஷயம் கண்டிப்பா. அது மட்டும் அல்லது பெண்கள் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா வந்து பாத்துக்கணும். தைராய்டு தான் நம்ம மெடிசன்ஸ் எடுத்துட்டு இருக்கோம் சரியாயிடும் அப்படின்னு மட்டும் ஒரு கேர்லெஸ்ஸா விட்டுறக்கூடாது. தைராய்டு வந்து அந்த ஹார்மோன்ஸ் அதோட தைராய்டு ஃபங்க்ஷனிங் மட்டும் அல்லாது இன்னும் வந்து மத்த பாடி ஃபங்க்ஷன்ஸையும் வந்து நமக்கு கொஞ்சம் பாதுகாத்து கொடுக்கும். ஓகே, நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு நேயர் வந்துட்டாங்க. வணக்கம். வணக்கம். ஹலோ வணக்கம், நலம் காக்க. பேர் சொல்லுங்க. பேர் கஜேந்திரன் மேடம். எங்க இருந்து பேசுறீங்க? நாங்க அம்பத்தூர்ல இருந்து கால் பண்ணிருக்கோம். நல்லது, உங்களுடைய கேள்விகள் என்ன டாக்டர்கிட்ட பேசுங்க. எனக்கு மேரேஜ் ஆகி 4 years ஆகுது மேடம். சரி. என் ஒய்ஃப் பேர் வந்து அனுஷா. ஓகே. அவங்களுக்கு வந்து ரெகுலர் பீரியட்ஸ் இல்ல. ஓகே சார். ஹலோ சொல்லுங்க. வேற என்ன தொந்தரவுகள்? என்ன மேடம்? வேற என்ன தொந்தரவுகள்? சரியா கேட்க மேடம். வேற என்ன பிரச்சனை? இது மட்டும் தானா? அதான் ரெகுலர் பீரியட்ஸ் இல்ல. ஓகே. தள்ளி போயிட்டு இருக்கு. ஹாஸ்பிடல் பாத்துட்டு இருக்கோம். ஓகே. இன்னும் சரியான தீர்வு கிடைக்கல. அதுதான் இந்த நிகழ்ச்சி பார்த்தா கால் பண்றேன். சரி, ஓகே. ஹார்மோன் டெஸ்ட் இது மாதிரி எதாவது எடுத்து பாத்துருக்கீங்களா நீங்க? எல்லா செக்கப் பண்ணிருக்கேன் மேடம். சரிங்க. எல்லா ரிப்போர்ட்ஸ்ல எப்படி இருக்கு? என்ன மேடம்? ரிப்போர்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு? ஹார்மோன் டெஸ்ட் ரிப்போர்ட் எல்லாம் எப்படி இருக்கு? ரிப்போர்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா நீர் கட்டி வந்து அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. கர்ப்பப்பை வந்து லீக் மாட்டே, முட்டை வெளியே வர மாட்டாங்க. சரி, ஓகே. சரி, ஓகே. நான் உங்க சந்தேகம் கிளியர் பண்ணி விடுறேன் இப்போ. ஸோ என்னன்னா வந்து உங்க வைஃபுக்கு வந்து இர்ரெகுலர் பீரியட்ஸ், மாதவிடாய் சுழற்சியில வந்து பிரச்சனை இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. அதோட சேர்த்து யூஎஸ்ஜி ஸ்கேன்ல கருமுட்டை பையில வந்துட்டு நீர்க்கட்டி இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இல்லையா? ஸோ ஜென்ரலாவே வந்து நமக்கு ஹார்மோன்ஸ் பிரச்சனைகள், அதாவது ஈஸ்ட்ரோஜன்ஸ் இல்லை வந்து எஃப்எஸ்ஹெச் ஹார்மோன்ஸ், பெண்களுக்கான ஹார்மோன்ஸ் வந்து சரியான அளவுக்கு வந்து லெவல்ஸ்ல இல்லை, அது வந்து கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக்கா இருக்கு அப்படின்னா அந்த இம்பேலன்ஸ் ஸ்டேட்ல தான் இந்த மாதிரி சுழற்சி வந்து வேறுபட்டு இருக்கும். அண்ட் அதோட சேர்த்து கருமுட்டைகளுக்கு பதில வந்து அந்த நீர்க்கட்டிகள் ஃபார்மேஷன் வந்து ஆறுது. ஸோ இந்த மாதிரி கண்டிஷன் வந்து கண்டிப்பாக ஹோமியோபதி மெடிசன்ஸ்ல நல்லாவே ஸ்கோப் வந்து உங்களுக்கு இருக்கு. அண்ட் அவங்களோட ரெகுலரா வந்து மெடிசன்ஸ் எடுக்கும் போது மாதவிடாய் சுழற்சியும் வந்து நார்மல் சைக்கிள்குள்ள வந்துடும். அதே மாதிரி கருமுட்டைகள் வளர்ச்சியும் வந்து சரியாகும் போது நீங்க பிரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும் சார். ஸோ கிளினிக் நீங்க டைரக்டா வாங்க, நாங்க கைட் பண்றோம். ஓகே, நன்றி. உங்களின் அழைப்புக்கு கீழே ஸ்க்ராலிங் இலக்கத்துக்கு வந்து இங்க அழைப்பினை ஏற்படுத்தி இதுக்கான சிகிச்சை முறைகள் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். இன்னும் நேரம் இருக்காங்க டாக்டர். வணக்கம். ஹலோ. வணக்கம், நலம் காக்க. பேர் சொல்லுங்க. லாவண்யா பேசுறேங்க. எங்க இருந்துமா? எங்க இருந்து? ஹலோ. எங்க இருந்து பேசுறீங்க? ஹலோ, திருச்சியில இருந்து. ஓகே, உங்களுடைய கேள்விகளை டாக்டர்கிட்ட கேளுங்க. சொல்லுங்க லாவண்யா, என்ன கம்ப்ளைண்ட்ஸ் உங்களுக்கு? மேம் எனக்கு 46 days ஆச்சு. ஓகே. சரிங்க. ஓகே. அந்த இது பிரெக்னன்சி கார்டு போட்டு பார்த்ததுல டி இருக்குதுல டிசி அப்படின்னு இருக்கு. அதுல டீக்கு நேரா ஒரு கோடும், லைட்டா சின்னதா ஒரு டாட் மாதிரி ஒரு கோடும் இருக்கு. அது எப்படி கன்ஃபார்மா இல்லையாங்கிறது தெரியல சரியா. ஓகேமா. ஜெனரலா வந்து உங்களுக்கு ரெகுலரா இருக்குங்களா பீரியட்ஸ் எல்லாம்?
இப்போ ஒரு 2 மாசம் ரெகுலரா கரெக்டா தான் நல்லா ஒரு 2-3 மாசம் கரெக்டா தான் ஆச்சு. அதுக்கு முன்ன வந்து ஒரு 55 days வரல. ஆனா நான் ட்ரீட்மெண்ட் எதுவும் போகல, வந்துருச்சு. தைராய்டு ப்ராப்ளம் இருக்கான்னு நான் செக் பண்ணிட்டேன். சரிங்க, ஓகே. எதுவும் இல்ல அப்படின்னு தான் சொன்னாங்க. சரி, ஓகே ஓகே சரி ஓகே. இப்போ வந்து நீங்க 46 days ஆச்சுன்னு சொன்னீங்க. அதே மாதிரி யூபிடி கார்டுல வந்துட்டு ஒரு மீன் செகண்ட் லைன் வந்து மைல்டா இருக்குன்னு நீங்க சொல்லிருக்கீங்க இல்லையா? இது மைல்டு பாசிட்டிவ் மாதிரி தான். ஸோ நீங்க என்ன பண்ணுங்க, இன்னும் 2 daysக்கு அப்புறம் 3 daysக்கு அப்புறம் வந்து மறுபடியும் வந்து ஒரு 50th day அந்த மாதிரி கண்டிஷன். இப்போ 46 அப்படின்னா ஒரு 4 days ஆஃப்டர் வந்து மறுபடியும் ஏர்லி மார்னிங் யூரினேஷன்ல வந்து ஒரு டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. அது மட்டும் அல்லாது வந்து யூஎஸ்ஜி ஸ்கேன் எடுத்து பார்த்துக்கிறது நல்லது தான். பிகாஸ் சில பேருக்கு வந்து கொஞ்சம் ஏர்லி அந்த கன்செப்ஷன் வந்து கொஞ்சம் தள்ளியே போகலாம். அதனால நீங்க வந்து ஸ்கேன் எடுத்து பார்க்கும்போது தான் அங்க வந்து கரு உருவாகிருக்கா இல்லையா, ஹார்ட் பீட் எல்லாம் எப்படி இருக்குன்னு நமக்கு வந்து தெரிஞ்சுக்கும். ஸோ கரெக்டாக 50th டேல வந்து ஒரு யூரின் பிரெக்னன்சி டெஸ்ட்டும் பார்த்துக்கோங்க. அண்ட் அதோட சேர்த்து ஆஃப்டர்நூன் போல அந்த 50th டே அன்னைக்கு போயிட்டு ஒரு ஸ்கேன் எடுத்து பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குமா. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நன்றி. உங்களை நிலைப்புக்கு இன்னொரு நேரம் இருக்காங்க. டாக்டர் வணக்கம். வணக்கம் வணக்கம், தொடர்புல தான் இருக்கீங்க, பேர் சொல்லுங்க. ஹலோ, பேர் சொல்லுங்க மேடம். நான் கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறோம். சொல்லுங்கம்மா, என்ன பிரச்சனை, டாக்டர்கிட்ட பேசுங்க. சொல்லுங்க சொல்லுங்கம்மா. வணக்கம். நீர்க்கட்டி இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஓகேம்மா, சரி. இப்போ லேப்ராஸ்கோபி மூலம் ஆபரேஷன் பண்ணி இப்போ 2 months ஆயிடுச்சுங்க. ஓகே. இப்போ தைராய்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு போன தடவை டெஸ்ட் பார்த்தப்போ தைராய்டு அதிகமா இருந்துச்சு, இப்போ கம்மியா போச்சுன்னு சொல்லிட்டு டெய்லி காலைல எம்டி ஸ்டொமக்ல வந்து டேப்லெட் சாப்பிட சொல்லிட்டு இருக்காங்க. சரிங்க, ஓகே. இப்போ இந்த மந்த் வந்து நான் தலை குளிக்கலாம், ஆனா டாக்டர்கிட்ட போய் காமிச்சதுக்கு கன்சீவ் இல்லைன்னு சொல்லிட்டு பீரியட் வர்றதுக்கு டேப்லெட் சாப்பிட சொல்லியிருக்காங்க. ஓகே ஓகே சரிங்க. அந்த நீர்க்கட்டியாலதான் எனக்கு இதா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீர்க்கட்டியும் எண்டோஸ்கோபி மூலம் ஆபரேஷன் பண்ணியாச்சு. ஓகே. அதான் அடுத்து என்ன மேம் செய்யறது? அடுத்து 9th day வந்து எனக்கு ஸ்கேன் பார்க்க சொல்லியிருக்காங்க. சரிங்க, ஓகே ஓகே ஓகே. ஸோ வந்து உங்களுக்கு தைராய்டு ப்ராப்ளமும் இருக்கு, அதோட சேர்த்து அந்த நீர்க்கட்டி பிரச்சனைகள் இருக்கு. ஸோ 2 ஹார்மோன்ஸும் வந்து அதோட பாதிப்புகள் கொஞ்சம் அதிகமா இருக்கிறதுனால வந்து நீர்க்கட்டி உருவாக்கம் உங்களுக்கு இருக்கு. இப்போ லாப்ரோஸ்கோபி மூலமா வந்து பிசிஓடி ட்ரில்லிங் பண்ணியிருக்காங்க, 2 months இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ கொஞ்சம் மந்தாவது ஆகும் அது பழையபடி செட் ஆகி வரதுக்கு. ஸோ ஹோமியோபதி மெடிசன்ஸ் வந்து கண்டிப்பா உங்களுக்கு இந்த தைராய்டு பிரச்சனைக்கும் வந்து நிரந்தர தீர்வு கொடுக்கும். அது மட்டும் அல்லாது உங்களோட அந்த பீரியட்ஸையும் ரெகுலர் சைக்கிள் ஆகிட்டு அந்த நீர்க்கட்டி பிரச்சனைகள் வந்து மறுபடியும் வராத மாதிரி உங்களுக்கு கண்டிப்பா ப்ரிவென்ட் பண்றதுக்கு ஹோமியோபதி மெடிசன்ஸ் ஹெல்ப் பண்ணுமா. நன்றிமா. உங்களின் நிலைப்புக்கு இன்னொரு நேரம் இருக்காங்க. டாக்டர் வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம் அம்மா, பேர் சொல்லுங்க. என் பேர் விக்டோரியா, சென்னையில இருந்து கால் பண்றேன். நல்லதுமா, டாக்டர்கிட்ட பேசுங்க. ஹலோ. ஹலோ, சொல்லுங்கம்மா. இது மாதிரி எனக்கு ஃபைனல் கார்டு ஆபரேஷன் பண்ணிருந்தாங்க. ஓகே, சரி. ஆபரேஷன் பண்ணி 3 yearsக்கு மேல ஆயிடுச்சு. சரிங்க. அப்புறமா அதுக்கப்புறம் ஃபைனல் கார்டுக்கு எக்ஸ்ரே ஸ்கேன்லாம் பண்ணி பார்த்து எல்லாம் நார்மலா இருக்கு, ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னுட்டாங்க. ஓகே. இன்ன வரை நான் கன்சீவ் ஆகல. சரி. இந்த மந்த் பீரியடும் வரல. ஓகே. அப்புறம் டெஸ்ட் பண்ணி பார்த்ததுக்கு நெகட்டிவ் தான் வந்திருக்கு. ஓகேமா, சரி. எல்லா கர்ப்பப்பை டெஸ்ட், டியூப் டெஸ்ட் எல்லாமே பண்ணியாச்சு. நான் எனக்கு எப்படி ஃபைனல் கார்டு பாத்தீங்கன்னா டிபி அட்டாக் இருந்தது. ஓகே. அதுக்கும் டெஸ்ட் பண்ணி பார்த்தாச்சு. ஏதோ இந்த ஸ்கேன் மாதிரி பண்ணி பார்த்தாங்க, டியூப் ஏதாச்சும் அடைப்பு இருக்கா 2 டியூப் அப்படின்னு பார்த்தாங்க. சரிங்க, ஓகே. அது 2 பார்த்ததுல நார்மல் தான் வந்திருக்கு, எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னு. ஓகே ஓகே ஓகே. நார்மலா உங்களுக்கு பீரியட்ஸ் ரெகுலரா இருக்குங்களா? ரெகுலரா இருக்கும், 1 month கூட ஸ்டாப் ஆகாது. ஓகே. இப்போ இந்த மந்த் எவ்வளவு நாள் தள்ளி போயிருக்குமா உங்களுக்கு? இந்த மாசம் பாத்தீங்கன்னா லாஸ்ட் டிசம்பர் 8 வந்தது. ஓகே, சரி, ஓகே. ஸோ இப்போ டிராஸ்டிக்கா வந்து 40+ இப்போ தள்ளி போயிருக்கு இல்லைங்களா? நீங்க யூரின் பிரெக்னன்சி செக் பண்ணி பார்க்கலீங்களா? பார்த்ததுக்கு நெகட்டிவ் தான் காமிக்குது. ஓகேம்மா, சரி, ஓகே. ஸ்கேன் கண்டிப்பா எடுத்து பார்த்துக்கோங்கம்மா. பிகாஸ் எப்போதும் ரெகுலரா பீரியட்ஸ் வரும்போது நீங்க பிரெக்னன்சிக்கு ட்ரை பண்றீங்க, தள்ளி போகுது அப்படின்னா ஒன்று வந்து யூரின் பிரெக்னன்சி அந்த கார்டு யூபிடி வந்து செக் பண்ணி ஆகணும். அதை எடுத்துட்டு நீங்க நெக்ஸ்ட் வந்து ஸ்கேன் எடுத்து பார்த்துக்கிறது நல்லது தான், சரிங்களா? அண்ட் ஸ்பைனல் கார்ட்ல வந்து என்ன இன்ஜுரினால உங்களுக்கு எதுவும் இன்ஜுரினால பண்ணாங்களா, ஒரு டிபி அட்டாக்னால சர்ஜரி பண்ணாங்களா? டிபி அட்டாக் தான் இருந்தது. ஆனா ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்கன்னா சின்ன வயசுல நடக்கும்போது விழுந்து அடிப்பட்ட ப்ராப்ளம் தான் வந்து இப்போ வந்து இருக்கு. ஓகே ஓகே. அது எலும்பு ஃபிராக்சர் ஆயிடுச்சு அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, இல்ல இது டிபி அட்டாக்கால தான் அது மாதிரி ஆயிடுச்சு, போன் டிபி ப்ராப்ளம் இருந்தது. சரி, ஓகே. ஓகேமா, ஓகே. அதுக்கு ட்ரீட்மெண்ட்ல எடுத்துட்டீங்க இல்லையா? அதுக்கு ATT எல்லாம் எடுத்துப்பீங்க. சரி, ஓகே, நோ இஷ்யூஸ், நான் கவலைப்பட வேண்டாம். நீங்க இந்த பிரெக்னன்சி இப்போ தள்ளி இப்போ பீரியட்ஸ் தள்ளி போயிருக்கு இல்லைங்களா? ஸோ அதுக்கு வந்து கண்டிப்பா ஒரு 5 daysக்கு அப்புறம் ஒரு யூரின் பிரெக்னன்சி டெஸ்ட்டும் அண்ட் கண்டிப்பா ஸ்கேன் எடுத்து பார்த்துக்கோங்க. பிகாஸ் இது எப்போதும் ஸ்கேன் எடுத்து பார்க்கும்போது நமக்கு இன்னர் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து எப்படி இருக்கு, மேபி வந்து பிரெக்னன்சி இருக்கு, நீங்க அதுக்கு ஏற்ற மாதிரி ஸ்டெப்ஸ் வந்து எடுத்துக்கலாம். இப்போ பிரெக்னன்சி ஆகிறதுக்கும் ஃபைனல் கார்டு ஆபரேஷனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லையா?
இல்ல அதுக்கு டைரக்ட் சம்பந்தம் கிடையாது. பட் ஆனா வீக்னஸ், டயர்ட்னஸ், அந்த பேக் பெயின் அந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்கலாம். பட் அதுக்கு டைரக்டா சம்பந்தம் கிடையாது. குழப்பிக்காதீங்க நீங்க. சரி. தேங்க்யூ. ஓகே. நன்றி உங்களின் அழைப்புக்கு. நம்ம தைராய்டு பத்தி நம்ம பேசிருக்கு. தைராய்டு எதனால வருது? ஓகே. ஸோ தைராய்டுங்கிறது வந்து எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு உறுப்பு தான். நமக்கு எப்படி வந்து கண்ணு, காது, மூக்கு அது மாதிரி இருக்குதோ அதே மாதிரி தைராய்டும் ஒரு உறுப்பு, ஒரு கிளாண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ நம்ம கழுத்துல வந்து நம்மளோட குரல் பாக்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதுக்கும் நம்மளோட அந்த ரெஸ்பிரேட்டரி பைப்புக்கும் நடுவில் வந்து இருக்கக்கூடியதான் வந்து அந்த தைராய்டு கிளாண்ட். ஒரு பட்டர்ஃப்ளை ஷேப்ல வந்து இருக்கும் அதுக்கு. ஸோ தைராய்டு கிளாண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா அதில் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயங்கள் வந்து ஒன்று அதோட ஸ்ட்ரக்சர், உறுப்பு ரீதியா அது வந்து நல்லா இருக்கா இல்லையா, அது வந்து அவசியமான விஷயம். அண்ட் அந்த தைராய்டு கிளாண்டுக்கான செயல்திறன், ஃபங்க்ஷன் வந்து நல்லா இருக்கா இல்லையா. ஸோ இது ரெண்டுமே வந்து நல்லா மென்ஷன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா வந்து அந்த நபர், அந்த இண்டிவிஜுவல் பர்சனுக்கு வந்து தைராய்டு ப்ரொஃபைல் நல்லா இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஐதர் வந்து ஸ்ட்ரக்சர்ல பிரச்சனையோ இல்ல வந்துட்டு தைராய்டுல ஃபங்க்ஷன்ல வந்து ஏதோ பிரச்சனையோ இல்ல ரெண்டும் கலந்து சம் டிசார்டர் இருக்குன்னா அதை வந்து தைராய்டு பிரச்சனை வந்து வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, நம்ம ஸ்ட்ரக்சர் பத்தி சொல்லியிருந்தீங்க, அதுலயும் இன்னொரு சில கேள்விகள் இருக்கு, நம்ம ஒரு நேரம் பார்த்துட்டு பேசலாம். வணக்கம். ஹலோ வணக்கம், பேர் சொல்லுங்க. வசந்தா, நான் உடும்பட்டியில இருந்து பேசிட்டு சொல்லுங்கம்மா, உங்களுக்கு என்ன பிரச்சனை? டாக்டர்கிட்ட பேசுங்க. சளி எறும்புல இருக்கும்போது யூரின் இதாயிருங்க. ஓகேம்மா, சரி. ஓகே, என்ன ஏஜ்மா உங்களுக்கு? 43 ஆச்சுங்க. சரி, ஓகே. இந்த கம்ப்ளைண்ட்ஸ் எவ்வளவு நாளா இருக்கு உங்களுக்கு? இந்த கொஞ்ச நாளா இருக்குங்க. சரி, ஓகே. ட்ராப்பா போகுதுங்களா நீங்க இருமும் போது? ஆமாங்க. ஓகே. மற்றபடி வேற கம்ப்ளைண்ட்ஸ் ஏதாவது இருக்குங்களா? இல்ல அதுல ஒண்ணு இல்லை. சுகர் அது மாதிரி, டயபெட்டிக் கம்ப்ளைண்ட்ஸ், தைராய்டு அது மாதிரி வேற எதுவும் இல்லை இல்லைங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. ஓகேங்கம்மா, கவலைப்பட வேண்டாம். என்னன்னா வந்து 40+ போகும்போது வந்து ஜென்ரலா ஃபீமேல்ஸ்க்கு வந்து அந்த தசை, பெல்விக் மசில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ரீஜன் வந்து அந்த வீக்னஸ், மசில் வீக்னஸ் இருக்கிறதுனால சில பேருக்கு இந்த மாதிரி இருமும் போது இல்லை வந்து வெயிட் லிஃப்ட் பண்ணும் போது வந்து இந்த மாதிரி யூரினேஷன் இன்வாலண்டரியா போறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. கவலைப்பட வேண்டாம். நீங்க கிளினிக் வாங்க, நாங்க சில மேனேஜ்மெண்ட் அது மாதிரி சொல்லி கொடுப்போம். அதோட சேர்த்து ஹோமியோபதி மெடிசன்ஸ் எடுக்கும் போது கண்டிப்பா மசில் ஸ்ட்ரெங்தனிங் அப் ஆகும். உங்களுக்கு இதனால வரக்கூடிய அடுத்த காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து கண்டிப்பா ப்ரிவென்ட் ஆயிக்குமா. ஓகே, நன்றி உங்களின் அழைப்புக்கு. தைராய்டு கிளாண்ட்ல வந்து ஹார்மோன் சுரக்காதனால தான் தைராய்டு ப்ராப்ளம். அந்த ஹார்மோனை நம்ம வெளியில இருந்து இல்லாம உள்ள சுரக்க செய்யறது தான் ஹோமியோபதி மெடிசன். ஸ்ட்ரக்சர்ல என்ன பிரச்சனை இருந்தா என்ன விதமான நோய்கள் வரும், என்ன குறைபாடு, தொடர்ந்து பேசலாம். ஒரு நேயர் இருக்காங்க. வணக்கம். ஹலோ மேடம். வணக்கம் மேடம். வணக்கம் அம்மா, பேர் சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க? இருந்து முத்துலட்சுமி பேசுறேன் மேம். ஓகேம்மா, உங்களுடைய கேள்வியில டாக்டர்கிட்ட கேளுங்க. சொல்லுங்கம்மா. எனக்கு குழந்தை பிறந்து குழந்தைக்கு 1 வயசு ஆகுது மேம். ஓகே ஓகே ஓகே. ஒரு 4 மாசம் 5 மாசம் இருந்து பீரியட் வருங்கிறேன் மேம். என்னம்மா? 4 மாசம் 5 மாசத்துல இருந்து பீரியட் வருங்கிறேன் மேம். ஓகே. இப்போ இன்னையோட 5 days ஆச்சு. இன்னைக்கு தான் நான் தலைக்கு ஊத்துனேன். சரிங்க. இது ஆனா ரெகுலரா மாசம் மாசம் கண்டினியூவா வர்றதுல மேம். அதுதான் என்ன ப்ராப்ளம்னு கொஞ்சம் டவுட்டா இருக்கு, அதனாலதான். ஓகே, நீங்க குழந்தைக்கு இப்ப ஃபீட் பண்ணிட்டு இருக்கீங்களா? என்ன மேம்? குழந்தைக்கு ஃபீட் பால் கொடுத்துட்டு இருக்கீங்களா நீங்க? ஆமா மேம், பால் கொடுத்துட்டு. ஓகேமா, ஓகே. ஸோ கவலைப்படாதீங்கம்மா, இந்த டைம்ல இப்படிதான் இருக்கும். ஏன்னா வந்து டெலிவரி முடிஞ்சு 1 year or 6 monthsக்கு அப்புறம் தான் ஜென்ரலாவே உங்களுக்கு இந்த மாதவிடாய்க்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஹார்மோன்ஸ் வந்து அடுத்த ஃபங்க்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆகும் உங்களுக்கு. ஸோ இப்போ நீங்க ஃபீட் பண்ணிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் நீங்க வெயிட் பண்ணுங்க. இன்னும் ஒரு 6 months போக போக அது பழையபடி நார்மல் ஆயிடும். ஸோ இதுக்காக நீங்க மெடிசன்ஸ் எடுத்துக்கணுன்ற அவசியம் வந்து கிடையாது. இது நார்மல் தான். ஓகே மேம். நிகழ்ச்சி மூலமாக ஹோமியோ கேர் இன்டர்நேஷனல் மருத்துவமனையில இருந்து டாக்டர் வைஷ்ணவி அவர்கள் வந்திருக்காங்க. இந்த நிகழ்ச்சியில் அவங்க பேசிக் கொண்டிருக்கக்கூடிய தலைப்பு தைராய்டு. இதற்கான காரணங்கள் என்னங்கிறது நம்ம தொடர்ந்து பேசணும். டாக்டர், முதல்ல நீங்க ஸ்ட்ரக்சர் பத்தி பேசிருந்தீங்க. ஸ்ட்ரக்சர்ல என்ன பிரச்சனைனால என்ன வரும்? ஓகே, ஸோ ஸ்ட்ரக்சர்னு சொல்றது நம்ம இந்த பட்டர்ஃப்ளை ஷேப் அந்த கிளாண்டுன்னு சொன்னோம் இல்லைங்களா. ஸோ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து நமக்கு தைராய்டுல செல்ஸ் எல்லாம் இருக்கும். நமக்கு ஜென்ரலாக வந்து ஒரு என்ன நம்ம பாடியில் இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளுமே பார்த்தீங்கன்னா குட்டி செல்லால வந்து டிஷ்யூ நெக்ஸ்ட் தான் வந்துட்டு ஒரு உறுப்பா வந்து ஃபங்க்ஷன் பண்ணிட்டு இருக்கு. ஸோ பாடியில் என்ன ஆகும்னா ஒரு இடத்துலையும் அந்த செல்ல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா வெளில வந்து ஃபங்க்ஷனே வந்து வேறுபட்டு மாறுபட்டு இருக்கும். ஸோ தைராய்டுல வந்து அந்த கிளாண்டுல சில பேருக்கு வந்து என்ன ஆகும்னா செல்ஸ் எல்லாம் வந்து ஒன்று சேர்ந்து ஒரு லம்ப், ஒரு மாஸ் மாதிரி ஃபார்ம் ஆகி சில பேருக்கு வந்து நாடியூல்ஸ் அப்படிலாம் ஃபார்ம் ஆகலாம். அது நாடுலர் காய்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேருக்கு அந்த கிளாண்டே பாத்தீங்கன்னா பெரிய சைஸ்ல வந்து இன்க்ரீஸ் ஆகும். அது மாலை அது காய்டர் அப்படின்ற ஒரு கண்டிஷன் சொல்லுவாங்க. தொடர்ந்து பேசலாம். இருக்காங்க. வணக்கம். ஹலோ. வணக்கம், பேர் சொல்லுங்க. என் பேர் சௌமியா மேடம். எங்க இருந்து பேசுறீங்க? சென்னை. ஓகே, டாக்டர்கிட்ட பேசுங்க. ஓகே, சொல்லுங்கம்மா. ஹலோ. சொல்லுங்கம்மா, என்ன கம்ப்ளைண்ட்ஸ் உங்களுக்கு? மேடம், ஐ அம் 22 years old. ஓகே. எனக்கு எப்பவுமே பீரியட்ஸ் இரெகுலரா ஆனது கிடையாது. சரி. டிவி வால்யூம் குறைங்கம்மா. டிவி வால்யூம் குறைச்சிடுங்க. தொடர்ந்து சொல்லுங்க.
அதான் டாக்டர் புதுசா கல்யாணம் ஆச்சு just 3 months. ஓகே சரி. So I didn't get my periods from past 50 days. 50 days-ஆ periods வராம யூரின் டெஸ்ட் பண்ணேன். ஓகே. நெகட்டிவ் தான் வந்துச்சு. சரிங்க. அதுக்கப்புறமா டாக்டர் கிட்ட போனேன். சடனா ஒரு 50th டே ப்ளீடிங் ஸ்டார்ட் ஆச்சு. ஓகே சரி. அது டாக்டர் கிட்ட போனதுனால அவங்க ஸ்கேனிங் எல்லாம் எடுத்து பெல்விக் ஸ்கேன் அதெல்லாம் எடுத்து டிஎன்சி வந்து பண்ணிட்டாங்க. ஓகே. சோ அது எதனால அப்படி ஆச்சு டாக்டர்? What would be the reason? ஓகே. என்ன ரீசன் சொன்னாங்க உங்களுக்கு? டிஎன்சி பண்றதுக்கு ரீசன் சொல்லிருப்பாங்க இல்லையா? அவங்க என்ன சொன்னாங்கன்னா they just told like உங்க தைராய்டு அந்த பெரிய நரம் பெருசா இருக்கு அதனால தான் டிஎம்சி பண்றோம் பிரெக்னன்சி இல்ல அப்படின்னு சொன்னாங்க. அவ்வளவுதான், வேற என்ன இன்ஃபர்மேஷனும் கொடுக்கல. ஓகே ஓகே சரி. ஓகே. உங்களுக்கு அதுக்கு ப்ரேயரா வந்து 3 months ஆச்சுன்னு சொன்னீங்க மேரேஜ் ஆயிட்டு. ப்ரேயரா உங்களுக்கு ரெகுலரா இருக்குமா பீரியட்ஸ் எல்லாம்? ஆன் டேட். ஓகே ஷூர், நோ வரிஸ். ஓகே. மேபி வந்து என்ன ரீசனால டிஎன்சி பண்ணிருப்பாங்க அப்படின்னா ஒன்னு யூட்ரஸ் லைனிங் அல்லது கர்ப்பப்பை வாயில வந்துட்டு ஏதாவது லைட்டா மசில் சேஞ்சஸ் அது மாதிரி எது இருந்தாலும் வந்து அவங்க பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஒன்ஸ் வந்து நீங்க மற்றபடி ஸ்கேன்ஸ் ஆன உங்களோட அந்த ஐ மீன் ஓவரீஸ்ல வந்து நீர்க்கட்டி ப்ராப்ளம்ஸ் ஏதாவது இருக்கான்றதையும் ஒன்ஸ் செக் பண்ணி பார்த்துக்கிறது நல்லது தான். பிகாஸ் ரீசன் இருக்கும் போது they'll do the டிஎன்சி அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க. உள்ள மஸ்குலேச்சர் யூட்ரன் மஸ்குலேச்சர் அல்லது வந்து கர்ப்பப்பை வாயில ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலும் டிஎன்சி பண்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஸோ என்ன காஸ்ன்னு அதை கரெக்டாக ரெக்டிஃபை பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நீங்க வந்து ட்ரீட்மெண்ட் ட்ரை பண்ணிக்கிறது நல்லதா. பிகாஸ் இப்போ ஏர்லியிலேயே நீங்க வந்து அதுக்கேற்ற மாதிரி இம்ப்ரூவ்மெண்ட் மெடிசன்ஸ் எடுக்கும் போது உங்களுக்கு டக்குன்னு வந்து அதுக்கான ஒரு ஆன்சர் வந்து கிடைக்கும். ஸோ பி ஃபாஸ்டர். கண்டிப்பா நீங்க அதுக்கேற்ற மாதிரி பாருங்க. நீங்க ரிசல்ட் எதுவும் ரிப்போர்ட் கையில வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க கிளினிக் எடுத்துட்டு வரலாம். நாங்க பார்த்துட்டு உங்களுக்கு பர்சனலா கைட் பண்றோமா. நன்றிமா. உங்களின் நிலைப்புக்கு இன்னொரு நேரம் இருக்காங்க டாக்டர். வணக்கம். ஹலோ வணக்கம். பேர் சொல்லுங்க. உங்களோட பேர் மேதுங்க. எங்க இருந்து பேசுறீங்கம்மா? வயசுல இருந்து பேசுறோம். சொல்லுங்கம்மா, உங்களுடைய பிரச்சனைகள் என்ன? எனக்கு கல்யாணம் ஆயிட்டு 3 வருஷம் ஆகுதுங்க. ஓகே சரிங்க. எனக்கு 3 மாசம் 2 மாசம் இப்படி போயிடுது. ஓகே. பீரியட்ஸ் சரியா ஆகுது இல்லைங்கோ. லைட்டா ஆகுது அவ்வளவுதாங்கோ. ஓகே. அதே டாக்டருக்கு ட்ரை பண்றேன். இப்பதான் லைன் கிடைச்சிச்சு எனக்கு. ஓகேம்மா சரி. நீங்க இதுக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறீங்களா? ட்ரீட்மெண்ட் நான் இது வரைக்கும் எதுவும் எடுக்கலைங்கோ. ஓகேம்மா. என்ன ஏஜ் உங்களுக்கு? வயசு என்னம்மா? 26. ஓகே ஓகே. நோ இஷ்யூஸ். ஜென்ரலா வந்து இந்த மாதிரி இர்ரெகுலர் பீரியட்ஸ் இந்த ஏஜ்க்கு இருக்கும்போது கண்டிப்பா ஹார்மோன்ஸ் டெஸ்ட் எடுத்து பார்த்துக்கிறது நல்லது தான். பிகாஸ் ட்ரீட்மெண்ட் மெடிசன்ஸ் மட்டுமே ஹெல்ப் பண்ணாலும் உள்ள இருக்கக்கூடிய அந்த ஹார்மோன்ஸோட ஃபங்க்ஷனிங் எப்படி இருக்கு அண்ட் இன்னர் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து நம்ம மெடிசன்ஸ் மூலமா இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்கலாம். கண்டிப்பா ஹோமியோபதி மெடிசன்ஸ் வந்து ஹார்மோன் இம்பேலன்ஸை வந்து நம்ம ரெக்டிஃபை பண்ணி பேலன்ஸ்டா ஃபங்க்ஷன் பண்ண வைக்கிறதுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். ஸோ கிளினிக் நீங்க வாங்க, நாங்க கைட் பண்றோம். ஓகே, நன்றி உங்களின் அழைப்புக்கு. ஓகே, நம்ம ஸ்ட்ரக்சர் எல்லாம் பத்தி பேசிட்டோம். இப்போ ஹார்மோன் தானாக சுரக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? அது இயற்கையா நடக்கக்கூடிய விஷயம். அதை எப்படி நம்ம ஆக்டிவா வச்சுக்கிறது? ஒரு நேயர் பார்க்கலாம். வணக்கம். என் பேர் கங்கா. எங்க இருந்து பேசுறீங்க? நாங்க சென்னையில இருந்து பேசுறோம். டாக்டர் பேசுங்க. எனக்கு வந்து சிசேரியன் பண்ணிருக்காங்க. ஓகேம்மா சரி. பெரிய பையன் குழந்தைக்கு வந்து 2 வயசு ஆகுது. ஓகே. இன்னமும் வயிறு பெருசாவே இருக்கு. ஓகே. எப்போ சிசேரியன் பண்ணி எவ்வளவு மந்த்ஸ் ஆகுது? 2 வருஷம் ஆயிடுச்சு. 2 இயர்ஸ் ஆகுதுங்களா? சரி. ஓகே ஓகே. ஆமா, எனக்கு வந்து இப்ப நீர் கட்டி இருக்குன்னு சொல்லிருக்காங்க. யூட்ரஸ் வீக்கமா இருக்குன்னு சொல்லிருக்காங்க. ஓகே. எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் குழந்தை வந்து நார்மல் டெலிவரி, ஆனா இறந்துருச்சு பாப்பா. ஓகேம்மா சரி. திரும்ப ஒரு 6 மாசம் கழிச்சு நீர் கட்டி இருக்குன்னு சொல்லிட்டு நீர் கட்டி சரி பண்ணிட்டு ஒரு பாப்பா நின்னுச்சு. ஓகே. அது வந்து அபார்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு 6 மந்த் கழிச்சு அதுக்கப்புறம் தான் அந்த பையன் பிறந்தான். இவனுக்கு வந்து 2 வயசு ஆயிடுச்சு. ஓகேம்மா சரி. ஓகே. ஒரு 5 மாசத்துக்கு முன்னாடி வந்து தொடர்ந்து ஒரு 4 மாசம் பீரியட் போயிட்டே இருந்தது, நிக்கவே இல்ல. ஓகே. ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணி மாத்திரை எல்லாம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் நின்றுச்சு பீரியட். அதுக்கப்புறம் சுத்தமா வரவே இல்லை. 4 மாசம் ஆயிடுச்சு, இன்னும் பீரியட் வரல. ஓகே. நீங்க செக் பண்ணி பாக்கலீங்களா? ஸ்கேன் பண்ணி பார்த்ததுக்கு நீர் கட்டி இருக்கு, யூட்ரஸ் வீக்கமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க. ஓகே சரி சரி. ஓகே 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 ஓகே. சரி, அதான் ட்ரீட்மெண்ட் பண்ணணுமா, வேற எதனா சொல்யூஷன் இருக்கான்னு கேட்கறதுக்கு. இல்ல, கண்டிப்பா நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணுமா? பிகாஸ் என்னன்னா வந்துட்டு உங்களுக்கு 2 அபார்ஷன் ஹிஸ்டரிஸ் இருக்குன்னு சொல்லிருக்கீங்க. நெக்ஸ்ட் ஒரு பையன் இருக்காங்கன்னு சொல்லிருக்கீங்க. அண்ட் அந்த வயிறு உப்பசமா இருக்கிறதுக்கு ஐ மீன் மசில்ஸ் அதிகமா இருக்கிறதுக்கு ஒன்று ரீசன் வந்து ரிலாக்ஸ்டா இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து வரலாம். ஸோ வந்து பெல்விக் பெல்ட் இது மாதிரி இருக்கு அண்ட் பெல்விக் எக்ஸசைஸ் வந்து இருக்கு. ஸோ ஜென்ரலாக சிசேரியனுக்கு அப்புறம் வரக்கூடிய பெண்கள் நிறைய பேருக்கு வந்துட்டு இந்த கம்ப்ளைண்ட்ஸ் காமனாகவே நிறைய பேருக்கு வந்து இருக்கும். ஸோ நீங்கள்
அதுக்கேற்ற மாதிரி பெல்விக் எக்ஸசைஸ் அண்ட் அந்த பெல்ட் எல்லாம் போட்டுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் அந்த லூஸ்னஸை வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். அதே மாதிரி பீரியட்ஸில் வந்து கம்ப்ளைண்ட் இருக்குன்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஸோ இந்த கம்ப்ளைண்ட்ஸ் வந்து நீங்கள் அப்படியே கேர்லெஸ்ஸாக விட்டாமல் பட் அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ரெகுலரைஸ் ஆகிடும். ஸோ அந்த கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய அந்த இன்னர் லைனிங் வந்து திக்கண்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து நீங்கள் வருத்தப்பட்டுக்க வேண்டாம். ஹோமியோபதி மெடிசன்ஸ் எடுக்கும்போது ஆல் டுகெதர் நம்ம கொடுப்போம் கான்ஸ்டியூஷனாக. ஸோ உங்களோட கம்ப்ளைண்ட்ஸும் வந்து ரெகுலரைஸ் ஆகிடும், கவலைப்பட வேண்டாம். ஓகே, நன்றி. உங்களின் அழைப்புக்கு இன்னொரு நேரம் இருக்காங்க டாக்டர். வணக்கம். வணக்கம் மேடம், நான் தூத்துக்குடியிலிருந்து துர்கா பேசுறேன். சொல்லுங்கம்மா, என்ன பிரச்சனை? டாக்டர்கிட்ட பேசுங்க. ஹலோ டாக்டர். சொல்லுங்கம்மா. வணக்கம். என்ன கம்ப்ளைண்ட்ஸ் உங்களுக்கு? இப்போ நான் மாசமா இருக்கேன் மேடம், 3 months சொல்லியிருக்காங்க. ஓகேம்மா, சரி. இப்போ இப்போதைக்கு எனக்கு எல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்க, ஒண்ணுமே தைராய்டு எதுவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திடீர்னு ஒரு நாள வந்தாலும் வரக்க வாய்ப்பு இருக்கா? ஓகேம்மா, ஸோ நீங்க வந்து கவலைப்படாதீங்க. நீங்க ப்ரிகாஷன்ஸா ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கீங்க. நீங்க இது ஃபர்ஸ்ட் பிரெக்னன்சிங்களா, எத்தனாவது பிரெக்னன்சி இது உங்களுக்கு? மேடம் அதே மாதிரி இன்னொரு ஒரு டவுட். சரி, ஓகே, கேளுங்க. இந்த 3 months ஆகுது, எனக்கு துடிப்பு வந்து அது எப்போ எனக்கு தெரியும் மேடம்? ஓகே ஓகே. ஸோ இப்போ ஸ்கேன் பார்க்கும்போது எல்லாமே நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? குழந்தை நல்லா இருக்கு, மூமெண்ட்ஸ் பேபி நல்லா growth நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க மேடம். ஓகேம்மா, ஓகே, நோ ப்ராப்ளம்மா. ஸோ வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் 2 questions கேட்டிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் பண்ணிடுறோம். உங்களுக்கு தைராய்டுங்கிறது வந்து எல்லாருக்கும் வரணுன்ற அவசியம் கிடையாது. எதுக்காக வந்து ப்ரெக்னன்சி டைம் அப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர்லாம் வந்து ஒரு டைம் கரெக்டாக வந்து பிளட் டெஸ்ட்ல எடுத்து பார்த்துக்கிறோம் அப்படின்னா ஹார்மோன்ஸ் சில பேருக்கு வந்து லைட்டாக வேரியேஷன்ஸ் காட்டும். அதாவது அந்த ஏற்றத்தாழ்வுகள் வந்து சில பேருக்கு இருக்கும். சில பேரோட பாடியில் வந்து அந்த ஹார்மோன்ஸ் கொஞ்சம் வீக்காக இருக்குது அப்படின்னா மைல்டராக ப்ரெக்னன்சி அப்போ டயபெட்டிஸ் அல்லது பிபி கம்ப்ளைண்ட்ஸ் இல்லை தைராய்டு அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரலாம். பட் எல்லாருக்கும் வரணுன்ற அவசியம் வந்து கண்டிப்பாக கிடையாது. ஸோ நீங்கள் அதை பற்றி வந்து கன்ஃபியூஸ் பண்ணி ஹெல்த்தை வந்து ஸ்பாயில் பண்ணிக்காதீங்க, ரிலாக்ஸ்டாக இருந்துக்கோங்க. அண்ட் மற்றபடி வந்து இப்போ நீங்கள் நெக்ஸ்ட் கேட்டது வந்து அந்த குழந்தையோட ஹார்ட் பீட் நீங்கள் கேட்டீங்க இல்லையா? ஸோ ஜென்ரலாக வந்து ஆமாம். ஸோ ஹார்ட் பீட், ஃபீட்டல் ஹார்ட் பீட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து அது உள்ள 14th வீக்லேருந்து மெல்ல மெல்ல ஹார்ட் ஃபங்க்ஷனிங் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். அண்ட் உங்களுக்கு வந்து ஃபீல் ஆகுது செகண்ட் மந்த்லேருந்து மெல்ல மெல்ல உங்களுக்கு அந்த ஃபீட்டல் ஹார்ட் ரேட் வந்து ஸ்கேனில் பார்க்கும்போது நல்லாவே கிளியராக தெரிய ஆரம்பிக்கும். ஸோ கரெக்டாக வந்து பிளட் டெஸ்ட் எடுத்துக்கோங்க, ஃபுட் எல்லாம் ரெகுலராக எடுத்துக்கோங்க. அண்ட் அப்பப்போ மைல்டர் எக்ஸசைஸ் பண்ணுங்க, அதுவே போதும். அந்த ஹெல்த்தி ப்ரெக்னன்சிக்கு இதுதான் மெயின். பட் இவங்க 3 months ஆச்சுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இன்னும் ஹார்ட் பீட்டோட இது தெரியலங்கிறதுனால தான் இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஆமா, இல்ல பட் ஆனா மோஸ்டா தெரிஞ்சிருக்கும், மைல்டா ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். பிகாஸ் 3rd monthல தெரிஞ்சிருக்கு, நல்லாவே கிளியரா தெரிய ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு. அது மேபி வேணா அவங்களுக்கு ஃபீல் ஆகுது, பட் கண்டிப்பா தெரிய நோட்டீஸ் பண்ணா நிச்சயமா உங்களால கண்டுபிடிக்க முடியும். நன்றி உங்களின் அழைப்புக்கு இன்னொரு நேரம் இருக்காங்க டாக்டர். வணக்கம். ஹலோ வணக்கம், பேர் சொல்லுங்க. உங்க பேர் ஷாகுனாங்க. ஓகே, எங்க இருந்து பேசுறீங்க? நாங்க கோவையில இருந்து பேசுறோம். ஓகே, டாக்டர்கிட்ட பேசுங்கம்மா. சொல்லுங்க மேம். எங்களுக்கு கல்யாணம் 1.5 வருஷம் ஆகுது. ஓகே. அப்போ ஒண்ணும் இல்ல, வீட்டுக்காருக்கு வந்து விந்து வந்து ரொம்ப சீக்கிரமா வந்துருது. ஒரு சில ட்ரிப் தூக்கத்திலே வந்துருது. அதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போன கரெக்டா இருந்தாங்க. கண்டிப்பா சரி ஆயிடுமா, கவலைப்பட வேண்டாம். ஹோமியோபதி மெடிசன்ஸ் வந்து எடுக்கும்போது இந்த விந்தணுக்கள் கம்ப்ளைண்ட்ஸ்க்கும் வந்து நல்ல தீர்வு வந்து இருக்கு. ஸோ கோயம்புத்தூர்ல நீங்க இருக்கீங்கன்னு சொல்லியிருக்கீங்க இல்லையா? ஸோ எங்க பிரான்ச்சஸ் கோயம்புத்தூர்லயும் இருக்கு. ஸோ ஹஸ்பண்ட் கூட்டிட்டு அவங்க ரிப்போர்ட்ஸ் எதுவும் இருக்கு, இந்த செமன் அனாலிசிஸ் டெஸ்ட் ரிப்போர்ட்ஸ் எதுவும் இருக்கு அப்படின்னா நீங்க கூட்டிட்டு போகலாம். ஸோ டாக்டர்ஸ் நாங்க வந்து பார்த்துட்டு உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க, கவலைப்படாதீங்க. ஹோமியோபதியில மெடிசன்ஸ் இருக்கு. ஓகே, நன்றி. உங்களின் அழைப்புக்கு இன்னொரு நேரம் இருக்காங்க டாக்டர். வணக்கம். ஹலோ வணக்கம், பேர் சொல்லுங்க சார். பாபு திருச்சியிலிருந்து கால் பண்ணுவேன். டாக்டர்கிட்ட பேசுங்க. சொல்லுங்க சார். ஹலோ டாக்டர்மா. எஸ் சொல்லுங்க சார், என்ன கம்ப்ளைண்ட்ஸ் உங்களுக்கு? மேரேஜ் ஆகி 1 month ஆகுது. வைஃப் வந்து பிரெக்னெண்டா இருக்காங்க. ஓகே. அவங்க 1 monthலயே பிரெக்னென்ட் ஆக முடியுமா? அதான் டவுட்டா இருக்கு மேம் எனக்கு. கண்டிப்பா ஆக முடியும் சார். ஆக்சுவலி அவங்களுக்கு ஹார்மோன்ஸ் ஹெல்தியரா இருக்கு அப்படின்னா வந்துட்டு இதுக்கான வாய்ப்புகள் நல்லா தான் இருக்கும், கண்டிப்பா நிறையவே இருக்கும். ஸோ ஹெல்த் நல்லா பார்த்துக்க சொல்லுங்க, வேற ஒன்றும் இல்லை. ஓகே, நன்றி. உங்களின் அழைப்புக்கு. நம்ம எப்படி ஹார்மோன்ஸ் தானாவே ஆக்டிவ் பண்றது நம்மளோட உடம்புக்குள்ள, தைராய்டு எப்படி கரெக்டா வச்சுக்கிறது? ஓகே, ஸோ இப்போ நம்ம ஸ்ட்ரக்சர்ல சொல்லிட்டு இருந்தோம். அதில் ஒரு பாயிண்ட் நம்ம வந்து என்னென்ன கவனிக்கணும்னா, எப்படி வந்து காய்டர் கண்டிஷன் அந்த தைராய்டு கிளாண்ட் வந்து விரிவாக்கம் ஆகுமோ அதே மாதிரி இன்னொரு கண்டிஷன் அப்படியே ஆப்போசிட் கண்டிஷன் இருக்கு, அட்ரோஃபிக் தைராய்டு கிளாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சைஸ் வந்து நார்மலாக இருக்கிறத விட கொஞ்சம் அப்படியே சுருங்கிடும். ஸோ அப்படி இருந்தாலும் வந்து பிரச்சனைகள் தான். இதுதான் வந்து ஸ்ட்ரக்சர் பத்தி விஷயங்கள். அண்ட் நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன், நீங்க கேட்ட மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்ல வந்து எப்படி நமக்கு ப்ராப்ளம் வரலாம் அப்படின்னா வந்து அந்த தைராய்டு ஹார்மோன்ஸோட அளவுகள் வந்து சரியான அளவில் இல்லாமல் இருக்கலாம். இப்போ WHO படி பார்த்தோம் அப்படின்னா வந்து தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன்ஸ் எக்ஸாக்டா 0.5
கண்டிப்பா இருந்தே ஆகணும். அதான் நார்மல் தான் இருந்துதான் ஆகணும் அப்படின்ற விஷயம். பட் ஆனா சில பேருக்கு பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம். பட் அது வந்து ரொம்ப கன்யூஸா அப்படி முன்ன பின்ன அந்த ஃபிளக்சுவேஷன்ஸ் இருந்துட்டே இருக்கு அப்படின்னா தான் அது ஹார்மோன்ஸ் பிரச்சனை அப்படின்னு வந்து சொல்றது. ஸோ 5.5க்கு மேல போற கண்டிஷன் பேர் தான் ஹைப்போதைராய்டிசம் அப்படின்னு சொல்லுவோம். அது 0.5 கீழே வருது அப்படின்னா ஹைப்பர் தைராய்டிசம் கண்டிஷன் அப்படின்னு சொல்றது. ஸோ இந்த ஃபங்க்ஷனிங் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா வந்து இது ஒரு கண்காணிச்சுட்டே இருக்குது நம்ம பிட்யூட்டரி கிளாண்ட். இப்போ தைராய்டு கிளாண்டு அப்படின்னு சொல்றோம். பட் ஆனா ஒரு இடத்துக்கும் ஒரு ஃபங்க்ஷனிங் ஒரு கண்ட்ரோலிங் மெக்கானிசம் வந்து இருக்கு. ஸோ இதோட தைராய்டு ஹார்மோன்ஸ் மெயினாக வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிறது பார்த்தோம்னா பிட்யூட்டரி கிளாண்ட் தான், நம்ம பிரெயினில் இருக்கக்கூடிய மாஸ்டர் கிளாண்ட் தான். ஸோ அதையும் பார்த்துக்கிறது ஹைப்போதலமஸ் கிளாண்ட். ஸோ இது எல்லாத்தோட அந்த ஸ்டிமுலேஷன் சிக்னல்ஸ் எல்லாமே நல்லபடியாக இருந்தால் தான் நமக்கு கரெக்டான அளவில் வந்து ஹார்மோன்ஸ் எல்லாமே கிடைக்கும். அதோட ஃபங்க்ஷனிங்ஸ் வந்து நமக்கு நல்லபடியாக இருக்கும். ஓகே டாக்டர், தைராய்டு எப்படி ஆக்ஷன் பண்ணுது, என்னென்னலாம் பண்ற ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே நீங்க சொல்லிட்டீங்க. இது வந்து ஒருத்தருக்கு இருக்குங்கிறத நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஓகே, இது ஒரு நல்ல கேள்வி தான். பிகாஸ் இப்போ ஜென்ரலாகவே நம்ம பார்த்தோம்னா வந்து பப்ளிக் அவேர்னஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஒரு சைடு ஒரு செக்டர்ல வந்துட்டு அதுக்கு ஓகே இப்படி இருந்தா ஒரு நம்ம தைராய்டு செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருந்தாலும் ஒரு சில சைடு வந்து அவேர்னஸ் இல்லாமல் சில பேர் இருக்காங்க. ஸோ நம்ம இதில் வந்து அது மிக்சட் காம்பினேஷன்ல தான் இருக்கு. ஸோ இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாகவே நீங்கள் ஒரு பர்சன் கிட்ட போனீங்க, அவங்களுக்கு திடீர்னு வெயிட் இன்க்ரீஸ் ஆகிறாங்க அப்படின்னா வந்து ஒருவேளை நான் தைராய்டு செக் பண்ணணும் அப்படின்ற அளவுக்கு வந்து they are well known, அந்த அளவுக்கு வந்து இருக்காங்க. ஸோ நம்ம உடம்புல வந்து நம்ம என்ன மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக வந்து கவனிக்கணும் அப்படின்னா வந்து நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு நம்பருக்கு சாப்பாடு இன்டேக் எல்லாமே நார்மலாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் வெயிட் இன்க்ரீஸ் ஆகிட்டே போதும் அவங்களுக்கு அப்படின்னா கண்டிப்பாக கவனிக்கணும். அதே மாதிரி நல்லா சாப்பிட்றாங்க அப்படி இருந்தாலும் வந்து எனர்ஜி வந்து லெவல் சரியா இல்லை. ஈவன் குட்டியான ஏதாவது ஒர்க் பண்ணால் கூட உடனே நான் டயர்ட் ஆயிடுறேன், அந்த மாதிரி விஷயங்கள் அப்நார்மல் டயர்ட்னஸ், அப்நார்மலாக தூக்கம் அதிகமாக வந்துட்டே இருக்கு அப்படின்னாலும் வந்து கண்டிப்பாக கவனிக்க வேண்டிய விஷயங்கள் தான். அண்ட் இதே மாதிரி மோஷன் வந்து சில பேருக்கு திடீர்னு வந்து கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் ஆகுது, சரியா இல்லாமல் டைட் ஸ்டூல்ஸ் ஆகுது. அண்ட் ஸ்கின் கம்ப்ளைண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் ட்ரைனஸ் ஆகுது, கலர் வந்து திடீர்னு சேஞ்ச் ஆகுது, நல்லா இருந்து முடி வளர்ந்துட்டே இருக்கு ஆனா கொட்டிடுச்சு அப்படின்பாங்க. நிறைய ஃபீமேல்ஸ்க்கு ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் வந்து கண்டிப்பா இருக்கும். ஸோ இப்படி வந்து அப்நார்மலா திடீர்னு வந்தாலும் கொஞ்சம் ரொம்ப நாள் ஒரு 6 monthsக்கு மேல வந்து கண்டினியூ ஆயிட்டே இருக்குன்னா கண்டிப்பா வந்து பிளட் செக்அப் தைராய்டு ப்ரொஃபைல்ஸ் எடுத்து பார்த்துக்கிறது நல்லதுதான். இது ஒரு புறம் வந்தாலும் இன்னொன்று சில சிம்டம்ஸ் எப்படி இருக்கும்னா இப்போ நான் சொன்னதுல ஹைப்போதைராய்டிசமோட சிக்னல் மீன் சிம்டம்ஸ். ஹைப்பர்ல எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா வந்து அப்படியே வெயிட் டிராஸ்டிக்கா குறைஞ்சிருவாங்க, ரொம்ப அண்டர் வெயிட்டை வந்து மாறிடுவாங்க. அண்ட் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஸ்வெட்டிங் ரொம்ப வந்து அப்நார்மலா ஸ்வெட்டிங் ஆகுது, ஒரு ஹைப்பர் ஆக்டிவா இருப்பாங்க, ஒரு ரெஸ்ட்லெஸ்னஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, டெஸ்ட்ன்றதே வந்து இல்லாம ஒரு இரிட்டபிளா ஒரு டென்ஷனோட அந்த மாதிரி சிம்டம்ஸ், டயரியா, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கும். ஸோ எந்த ஒரு வித்தியாசம் பாடியில ஃபீல் ஆகுது ஒரு 6 monthsக்கு மேல கண்டினியூஸா இருந்துட்டே இருக்குன்னா கண்டிப்பா டாக்டர் கன்சல்ட் பண்ணி ஆகணும். ஒரு நேர் பார்க்கலாம். டாக்டர் வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம் ஐயா, பேர் சொல்லுங்க. நான் விருதாசலத்துல இருந்து பேசுறேன் மேடம். சொல்லுங்க ஐயா, உங்களுக்கு என்ன பிரச்சனை? என் ஒய்ஃபுக்கு இப்போ 4 மாசத்துல அபார்ஷன் ஆயிடுச்சு மேடம். ஓகே சார், சரி. இப்ப அது கர்ப்பப்பையில ஏதோ பால் இருக்குமா மேடம்? ஓகே சார், இது அவங்களோட எத்தனாவது பிரெக்னன்சிங்க சார்? ஃபர்ஸ்ட் மேடம். ஃபர்ஸ்ட் பிரெக்னன்சிங்களா? சரி, ஓகே. ஆமா. ஓகே, அபார்ஷன் தானா ஆச்சுங்களா? மிஸ்டர் அபார்ஷன் மாதிரி தானா அதுவே ப்ளீடிங் ஆச்சுங்களா? இல்ல தானாவே ஆயிடுச்சு மேடம். ஓகே ஓகே, நோ ப்ராப்ளம். நீங்க டெஸ்ட் எதுவும் எடுத்து பார்க்கலீங்களா அதுக்காக? எடுத்துருங்க மேடம். இப்ப இது ஸ்கேன்லாம் 2 எடுத்தேன், சரிங்க, கருக்கூடல அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்க, ஓகே, சரி, ஓகே ஓகே, நோ இஷ்யூ சார். இப்போ ஜென்ரலாகவே அபார்ஷன் வந்து ஆனதுக்கு அப்புறம் சில முக்கியமான விஷயங்கள் கண்டிப்பாக கவனிச்சே ஆகணும். இன்ஃபெக்ஷன் டெஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய டார்ச் 10 அந்த மாதிரி டெஸ்ட் எல்லாம் எடுத்து பார்த்துக்கிறது நல்லது தான். பிகாஸ் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக பெண்களுக்கு சில பேருக்கு வந்து மாதவிடாய் ரெகுலராக வந்துட்டு இருக்கும், கருமுட்டை வளர்ச்சியும் நல்லபடியாக இருக்கும். பட் ஸ்டில் வந்து அந்த கரு சிதைவு வந்து சில பேர் காமனான விஷயமா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு காலர் கூட சொன்னாங்க 2 வாட்டி அபார்ஷன் ஆச்சு, அதுக்கப்புறம் தான் கன்சீவ் ஆனேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி அபார்ஷன் ஆனதுக்கு அப்புறம் வந்துட்டு நீங்க ஒரு வாட்டி டார்ச் அப்படின்னு சொல்லக்கூடிய 10 வைரஸ் டெஸ்ட் எடுத்து பார்த்துக்கிறது நல்லதுதான். எதுக்காக பார்த்துக்க சொல்றேன் அப்படின்னா இன்கேஸ் ஏதாவது வந்து எதிர்ப்பு சக்தி சம்பந்தப்பட்ட இன்ஃபெக்ஷன்ஸ் ஏதாவது இருந்தாலும் கண்டிப்பா அபார்ஷன் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ வந்து அந்த டெஸ்ட்டையும் எடுத்து பார்த்துக்கோங்க. அண்ட் ஹீமோகுளோபின் அந்த மாதிரி டெஸ்ட்டும் எடுத்து பார்க்கும்போது இன்கேஸ் வீக்கா இருக்காங்க அப்படின்னா முதல்ல அதை இம்ப்ரூவ் பண்றதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு தென் நீங்க பிரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணலாம் சார். நன்றி சார், உங்களின் அழைப்புக்கு. நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு நல்ல ஆலோசனைகளாக கிடைத்திருக்கும். இன்னொரு நேர் கூட நம்ம பார்க்கலாம். டாக்டர் வணக்கம். வணக்கம். வணக்கம், பேர் சொல்லுங்க. ஹலோ, கோகிலா பேசுறோம். எங்க இருந்து பேசுறீங்க? தர்மபுரி. ஓகே, டாக்டர்கிட்ட பேசுங்க. சொல்லுங்கம்மா. ஹலோ, சொல்லுங்க, என்ன கம்ப்ளைண்ட்ஸ் உங்களுக்கு? டாக்டர், இப்போ வந்து குழந்தை பிறந்து 1 வருஷம் ஆகுது. ஓகேம்மா, சரி. இப்போ ஒரு 1 monthக்கு முன்னதான் ஹாஸ்பிட்டலுக்கு போய் செக் பண்ணோம். ஓகே. செக் பண்ணதுக்கு தைராய்டு இருக்குன்னு சொல்லிட்டாங்க. சரிங்க, ஓகே. அது வந்து 1.4 இருக்குமா? சொல்லுங்கம்மா.
அவ்வளவு இருக்குன்னு சொன்னாங்க. அதனால எதுனா ப்ராப்ளம் வருமான்னு தான் கேட்டோம். ஓகே ஓகே. இப்போ இப்போ ரீசெண்டா தான் டயக்னோஸ் பண்ணிருக்காங்க இல்லையா உங்களுக்கு? ரீசனா தான் இப்பதான் ஹாஸ்பிட்டலுக்கு செக்அப் போனோம். ஓகே. செக்அப் போகும்போது இல்லம்மா உன்னை பார்த்தா ரொம்ப ஓவர் வெயிட் ஆயிட்டேன். ஏஜ் 20 தான் ஆகுது, ஆனா 70 கிலோ இருக்கேன். ஓகே ஓகேம்மா, சரி ஓகே, நோ ப்ராப்ளம். நீங்க வந்து பயந்துக்கிற போனதுக்கு டாக்டர் செக்அப் எடுத்துக்கோமா, தைராய்டு செக்அப் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே ஓகே ஓகேம்மா, சரி. 8.1.4 இருந்துச்சு. ஓகே சரி ஓகே, நோ இஷ்யூஸ். நான் உங்களோட டவுட்ஸ் கிளாரிஃபை பண்ணி வைக்கிறேன். ஸோ இப்போ வந்து இனிஷியல் ஸ்டேஜ்ல தான் உங்க ஹார்மோன்ஸ் வந்து இம்பேலன்ஸ் தாக்கம் வந்து இருக்கு. ஸோ கண்டிப்பா இந்த ஸ்டேஜ்ல நீங்க ஹோமியோபதி மெடிசன்ஸ் எடுக்கும்போது உங்களுக்கு இன்னும் ஃபாஸ்டரா வந்து பேலன்ஸ் பண்ணிக்கலாம் ஹார்மோன் இம்பேலன்ஸ். நீங்க இதுக்காக பயந்துக்கணும்னு அவசியம் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அந்த ஹார்மோன்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம ஒன்ஸ் வந்து அதை கண்ட்ரோல் பண்ணி இம்ப்ரூவ் பண்ணி பேலன்ஸை சரிவர ஃபங்க்ஷன் பண்ண வச்சுட்டோம் அப்படின்னா நீங்க லைஃப் லாங் மருந்து எடுத்துக்கணுன்ற அவசியம் கிடையாது. இனிஷியல் ஸ்டேஜ்லேயே இந்த ஹார்மோன்ஸ் பிரச்சனைகளால வரக்கூடிய அடுத்த தாக்கத்தை வந்து கண்டிப்பா ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்க கிளினிக் வாங்க, நாங்க பர்சனலாக உங்களுக்கு வந்து என்ன மாதிரி மேனேஜ்மெண்ட் பண்ணணும், இப்போ வெயிட் இன்க்ரீஸா இருக்கிறதுனால வந்து மெடிசன்ஸும் உங்களுக்கு கொடுத்து நாங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி ஆல்டர் பண்ணி விடுவோம். அண்ட் அதே மாதிரி வேற சில இந்த ஃபிட்னஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஏரோபிக் ஃபிட்னஸ், வாக்கிங், அந்த மாதிரி மேனேஜ்மெண்ட்டும் டயட்டோட சேர்த்து உங்களுக்கு அட்வைஸ் பண்ணும்போது ஃபாஸ்டரா வந்து உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுமா. நன்றி. உங்களின் அழைப்புக்கு இன்னொரு நேரம் இருக்காங்க டாக்டர். வணக்கம். வணக்கம், பேர் சொல்லுங்க. ஹலோ, பேர் சொல்லுங்க சார். யாஸ்மின் பானுங்க. எங்க இருந்து பேசுறீங்க? திருப்பூர்ல இருந்துங்க மேடம். ஓகே, டாக்டர்கிட்ட பேசுங்கய்யா. எப்படிங்க? டாக்டர்கிட்ட பேசுங்க. திருப்பூர்ல இருந்து பேசுறேங்க மேடம். சரி சொல்லுங்க, உங்களுக்கு என்ன தொந்தரவு? மேடம், நம்ம வைஃப் வந்து ரைட் சைடு குதிங்கால் வலி அப்படிங்க. சரி ஓகே. அது போக பாத்தீங்கன்னா வயசு வந்து 33 வயசு ஆச்சுங்க. ஓகே. பாடி வெயிட் வந்து பாத்தீங்கன்னா 70 கிலோ இருக்கிற அப்படிங்க. ஓகே, என்ன ஏஜ் சொன்னீங்க சார் நீங்க? எப்படிங்க? வயது என்ன சொன்னீங்க? 33ங்க. சரி ஓகே, சொல்லுங்க. இந்த ரெண்டு பிரச்சனை இருக்குதுங்க. பாடி வெயிட் கம்மி பண்ணணும், குதிங்கால் வலிக்கு என்ன தீர்வு அப்படிங்கிறது. ஓகே, கண்டிப்பா வந்து இந்த பெயினுக்கு ரீசன் ஒபெசிட்டி, உடல் பருமன் தான். ஸோ அவங்களை வந்து மெல்ல மெல்ல இந்த வெயிட் ரிடக்ஷன் பண்றதுக்கு வாக்கிங், டயட் மேனேஜ்மெண்ட் அந்த மாதிரி வந்து பார்த்துக்க சொல்லுங்க. பிகாஸ் ஏன் வந்து குதிகால் வலி வருது அப்படின்னா வந்து நம்ம பாடியோட வெயிட்டை தாங்கிக்கிறது நம்மளோட இடுப்பு, எலும்பு அண்ட் முட்டு ஜாயிண்ட் அண்ட் வந்து கணுக்கால் ஜாயிண்ட் தான். ஸோ ஒன்ஸ் வந்து பாடியோட பாடி மாஸ் இண்டெக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த BMI வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு அந்த ப்ரெஷர்னால எலும்புகள் வந்து வீக்னஸ் ஆகலாம். அதனால தான் உங்களுக்கு பெயின் வந்து வருது. ஸோ அவங்களோட பாடியோட வெயிட்டை மெல்ல மெல்ல குறைக்க சொல்லுங்க. அண்ட் மற்ற விஷயங்கள் ஹோமியோபதியில் நீங்கள் மெடிசன்ஸ் எடுக்கும்போது அந்த ஒபிசிட்டியோட சேர்த்து இந்த பாடி பெயினுக்கும் உங்களுக்கு டிராஸ்டிக்காக வந்து இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்க முடியும் சார். ஓகே, நன்றி. அப்படின்னு அழைப்புக்கு இன்னொரு நேரம் இருக்காங்க டாக்டர். வணக்கம். வணக்கம். ஹலோ, வணக்கம், பேர் சொல்லுங்க. லட்சுமி மேடம். எங்க இருந்து பேசுறீங்க? கரூர்ல இருந்து. டாக்டர்கிட்ட பேசுங்க. சொல்லுங்க லட்சுமி, என்ன கம்ப்ளைண்ட்ஸ்? மேடம், நான் வந்து இப்போ 20, எனக்கு வந்து இப்போ 24 ஆகுது ஏஜ். ஓகேம்மா, சரி. நான் 20ல இருந்தே பீரியட்ஸ் சரியா ஆகல. நான் எல்லா டாக்டர்ட்டையும் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டேன். சரிங்க, ஓகே ஓகே. இங்க இருந்துட்டு எல்லாமே நார்மலா தான் இருக்கு, வெயிட்டை மட்டும் குறைக்கணும். அதாவது நான் பீரியட்ஸ் நின்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு வெயிட்டே போட ஆரம்பிச்சுது. ஓகேம்மா, சரி. இப்போ வந்து பீரியட்ஸே கிட்டத்தட்ட 20 வயசுல நின்னது, இன்னும் பீரியட்ஸே ஆகல. டேப்லெட் போட்டா பீரியட்ஸ் ஆகும், இல்லைன்னா ஆகாது. ஓகே ஓகே ஓகே. ஸோ வெயிட்டும் அதிகமா இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க இல்லையா? வெயிட் வந்து 78 கிலோ இருக்கு, ஏஜ் வந்து 24. ஓகேம்மா, சரி ஓகே ஓகே சரி ஓகே. ஸோ ஹார்மோனே எல்லாமே பார்த்துட்டோம், எல்லாமே நார்மலா இருக்கு அப்படின்ட்டாங்க. நீர் கட்டி மட்டும் 3 சென்டிமீட்டர் இருக்கு, அது ஒன்றும் பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேம்மா ஓகேம்மா. ஆக்சுவலி என்ன கம்ப்ளைண்ட்ஸ் அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு அந்த ஃபீமேல் ஹார்மோன்ஸ் ப்ரொஃபைலில் வந்து கொஞ்சம் வந்து இம்பேலன்ஸ் இருக்கு. ஸோ அதனால தான் மாதவிடாய் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மாத்திரை போட்டால் மட்டும், அதாவது இன்டியூஸ் மென்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இது. ஸோ மாத்திரை போட்டால் மட்டும்தான் மாதவிடாய் வரும் அப்படின்ற மாதிரி ஒரு கட்டாயத்தில் நீங்கள் ரெகுலராக இந்த ஏஜ்லேயே வந்து ஹார்மோன் மாத்திரைகள் எடுக்க எடுக்க என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெடிசன்ஸ் போட்டால் மட்டும்தான் உங்களோட அந்த ரீப்ரடக்டிவ் ஆர்கன்ஸ் ஃபங்க்ஷன் பண்ணுற மாதிரி ஆயிடும். ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு வந்து அந்த நீங்கள் மேரேஜ் ஆகிட்ட ப்ரெக்னன்சிக்குன்னு ட்ரை பண்ண போகிற அந்த டைமில் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் வந்து வரலாம். ஸோ இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் ஹோமியோபதி மெடிசன்ஸ் எடுக்கும் போது கண்டிப்பாக வந்து உங்களோட இந்த இம்பேலன்ஸாக இருக்கக்கூடிய அந்த ஃபீமேல் ஹார்மோன்ஸை கண்ட்ரோல் பண்ணி நம்ம ஸ்டெபிலைஸ் ஃபங்க்ஷன் பண்ண வைக்கலாம். அதோடு சேர்த்து உங்களுக்கு அந்த தாக்கமாக இருக்கக்கூடிய அந்த நீர்க்கட்டி பிரச்சனையும் வந்து அந்த சிஸ்டிக் டெவலப்மெண்ட்டை ரெடியூஸ் பண்ணிட்டு நார்மல் ஃபாலிகல்ஸ் க்ரோத்துக்கும் வந்து மெடிசன்ஸ் மூலமா ஹெல்ப் பண்ணலாம். பட் இதோட சேர்த்து வந்து நீங்க மேனேஜ்மெண்ட் வந்து கண்டிப்பா ரெகுலர் எக்ஸசைஸ் அல்லது வாக்கிங், சைக்கிளிங் அது மாதிரி பண்ணீங்க அப்படின்னா வந்து அந்த ஏரோபிக் ஃபிட்னஸ் வந்து பாடியில் உங்களுக்கு மெயின்டைன் ஆகும். ஸோ ஒபெசிட்டி வந்து ஒரு பெரிய இஷ்யூவா உங்களுக்கு இருக்காது. ஓகே, நன்றி. உங்களின் அழைப்புக்கு இன்னொரு நேரம் இருக்காங்க டாக்டர். வணக்கம். வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம், பேர் சொல்லுங்க சார். ராதாகிருஷ்ணன். எங்க இருந்து பேசுறீங்க ஐயா? அருப்புக்கோட்டையில இருந்து. சொல்லுங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை, டாக்டர்கிட்ட பேசுங்க.
சொல்லுங்க சார். மூலநோயில ஓகே. மூலநோய் பிரச்சனை. ஓகே, டிவி வால்யூம் குறைச்சிட்டு உங்களுடைய தொந்தரவுகளை தொடர்ந்து டாக்டர்கிட்ட சொல்லுங்க. சரிங்களா ஐயா? சொல்லுங்க. மூலம் இருக்கு. ஓகே, சொல்லுங்க சார். என்ன அவதிகள் இருக்கு உங்களுக்கு இந்த மூலம் கம்ப்ளைண்ட்ஸ்னால? அதாவது ஆசனவாயை சுத்தி வந்து ரொம்ப பொறியா வருது. சரிங்க. வலி அதிகமா இருக்கு. அது வந்து அப்புறம் கொஞ்சம் பெருசா போய் சீல் வச்ச மாதிரி இருக்கு. அப்புறம் அதை கிழிச்சு விட்டு கிளீன் பண்ற மாதிரி வந்துருது. சரி, ஓகே ஓகே ஓகே. எவ்வளவு வருட காலமா உங்களுக்கு இந்த கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குங்கய்யா? என்ன மேடம்? எவ்வளவு நாளா உங்களுக்கு இந்த கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குன்னு கேட்கல. வருட காலமா இருக்கா இல்ல இப்ப ரீசெண்டா தான் உங்களுக்கு இருக்கா? 2 வருஷமா இருக்கு மேடம். ஓகே ஓகே, சரி, ஓகே ஓகே, நோ இஷ்யூ. ஸோ வந்து உங்களுக்கு இருக்கிறது வந்து ஹெமராய்ட்ஸ் மூலம் சொல்லக்கூடிய இந்த பிரச்சனை. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் என்னன்னா வந்து நீங்க கரெக்டா வந்து மெடிசன்ஸ் எடுக்கல அப்படின்னா இன்ஃபெக்ஷன் வச்சு இப்போ நீங்க சொன்ன மாதிரி கண்டிப்பா அந்த ஹெமராக்டமி இது மாதிரி வந்து பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. இது நீங்க வந்து இந்த அளவுக்கு விட்டுருக்க கூடாது. ஹோமியோபதி மெடிசன்ஸ் கண்டிப்பா வந்து உங்களுக்கு இந்த ஹெமராய்ட்ஸ் கம்ப்ளைண்ட்டுக்கு நல்லாவே உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ மெடிசன்ஸ் ரெகுலரா எடுக்க அந்த டார்ச்சரஸ் வெயினை வந்து மெல்ல மெல்ல நம்ம நார்மலுக்கும் கொண்டு வரலாம். இதனால வரக்கூடிய அந்த இன்ஃபெக்ஷன் ஸ்டேஜும் இல்லாத மாதிரி ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம் சார். கொஞ்சம் கவனமா வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. கண்டிப்பா காம்ப்ளிகேஷன்ஸ் வராமல் பார்த்துக்கலாம். கீழே ஸ்க்ராலிங் இலக்கத்துல நம்பர்ஸ் போயிட்டு இருக்கு சார், டிஸ்பிளே ஆயிருக்கு, நோட் பண்ணிக்கோங்க. அருகாமையில் இருக்கக்கூடிய மருத்துவமனை ஹோமியோ கேர் எதுன்னு பாருங்க, ட்ரீட்மெண்ட் எடுங்க. நன்றி. உங்களின் அழைப்புக்கு இன்னொரு நேரம் இருக்காங்க. டாக்டர் வணக்கம். வணக்கம். ஹலோ. ஹலோ, பேர் சொல்லுங்க. பேர் சொல்லிட்டேங்க. இப்பதான் சங்கீதா. சங்கீதா, எங்க இருந்து பேசுறீங்க? சங்கீதா. எங்க இருந்து பேசுறீங்க? கும்பகோணம். கும்பகோணம். சொல்லுங்க, என்ன பிரச்சனை? டாக்டர்கிட்ட பேசுங்க. சொல்லுங்க சங்கீதா. நான் வந்து எனக்கு வந்து 31 வயசு ஆகுதுங்க. ஓகே, சரி. எனக்கு வந்து பீரியட் சரியா வரமாட்டேங்குது. ஓகேம்மா, சரி. அது மாதிரி வீட்டுல செக்ஸ்லயும் ஈடுபட முடியல. அது பிடிக்கல, அந்த தொந்தரவே பிடிக்கல. ஓகே, சரி. என்னன்னு தெரியல. பீரியட் அந்த ஒரு நாள் வரதோட சரி, அதுக்கப்புறம் பீரியட் வர மாட்டேங்குது. ஓகேம்மா, சரி, ஓகே. நான் வந்து எனக்கு 31 வயசு, ஆனா 43 கிலோ இருக்கேன். சரி, ஓகே ஓகே ஓகே. ஸோ வந்து உங்களுக்கு கண்டிப்பா நீங்க ஹார்மோன்ஸ் டெஸ்ட் வந்து எடுத்து பார்த்துக்கிறது நல்லதுதான். பிகாஸ் ஹார்மோன்ஸ் லைட்டா வந்து ஏற்றத்தாழ்வுகள் அந்த ஃபங்க்ஷனிங் கொஞ்சம் வீக்கா ஆகுறது அப்படின்னா வந்து இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் வரலாம். அண்ட் வரக்கூடிய அந்த உதிரப்போக்கு வந்து சஃபிஷியண்டா இல்லாத மாதிரியும் கம்மியாகவும் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஸோ கொஞ்சம் அண்டர் வெயிட் மாதிரி தெரியுது. ஐ திங்க் 30 பிளஸ் தான் சொன்ன மாதிரி இந்த ஏஜ் நினைக்கிறேன். 43ங்கிறது நார்மல் தானே 24 ஏஜுக்கு? பட் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இருக்குல்ல, அந்த 45 கிட்ட இருக்குது. ஓகே, இது சம்வாட் என்ன இல்லைங்களா? 50 இருக்குது இந்த ஏஜுக்கும் நல்லது. பட் ஆனால் அவங்க ஹைட் நமக்கு தெரியாது. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது கொஞ்சம் வீக்கா இருக்க மாதிரி தான் தெரியுது. ஸோ ஒன்ஸ் வந்து உங்களோட பெண்கள் ஹார்மோன் ப்ரொஃபைல் எப்படி இருக்கு அண்ட் ஹீமோகுளோபினோட அளவு எப்படி இருக்குன்றதை பார்த்துக்கோங்க. அவசியம் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் அதுல ஏதாவது சேஞ்சஸ் இருக்குன்னா நீங்க அதுக்கேற்ற மாதிரி மெடிசன்ஸ் எடுத்துக்கலாம். இதனால இந்த மைண்ட் டென்ஷன்ஸும் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும். ஓகே, நன்றி. உங்களின் அழைப்புக்கு இன்னொரு நேரம் இருக்காங்க. டாக்டர் வணக்கம். வணக்கம். வணக்கம், பேர் சொல்லுங்க. மலர் மேம். எங்க இருந்து பேசுறீங்க மலர்? மேம். ஓகே, டாக்டர்கிட்ட பேசுங்க. சொல்லுங்கம்மா. மேம் எனக்கு 26 வயசு ஆகுதுங்க மேம். ஓகே, சரி. பீரியட்ஸ் வந்து 2 மாசத்துக்கு ஒரு டைம் 3 மாசத்துக்கு ஒரு டைம் இப்படி போகுதுங்க மேம். ஓகே. அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க மேம். ட்ரீட்மெண்ட் எடுத்தோம் சரியாகலைங்க மேம். ஓகே. வெயிட் வந்து 60 கிலோ இருக்காங்க மேம். என்ன வெயிட் குறைக்க சொல்றாங்க மேம். ஓகே, சரி. உங்ககிட்ட கேட்கலான்ட்டு போட்டாங்க. ஓகே ஓகே சரி. ஓகே, ஸோ வந்து உங்களுக்கு மாதவிடாய் பொறுத்த வரைக்கும் 2 மந்த்ஸ்க்கு ஒரு தடவை வருது அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? ஹோமியோபதி மெடிசன்ஸ் கண்டிப்பா வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். முதல்ல வந்து அந்த ஹார்மோன்ஸோட நம்ம ரெகுலேட் பண்ணாதான் 2 மந்த்ஸ் வந்துட்டு இருக்கக்கூடிய அந்த சைக்கிள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா ரெகுலர் ஆயிட்டு உங்களுக்கு 30 days 28 days அந்த மாதிரி சைக்கிள்குள்ள வரும். ஸோ அப்படி வந்தாதான் அது ரெகுலர் சைக்கிள் அப்படின்னு சொல்றது. ஸோ இந்த ஏஜ் இருக்கிறதுனால கண்டிப்பா நீங்க மேரேஜ் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பிரெக்னன்சி அதுக்கெல்லாம் ட்ரை பண்றதுனால ஸோ சீக்கிரம் வந்து நீங்க மெடிசன்ஸ் ஹோமியோபதி ஸ்டார்ட் பண்ணிக்கிறது நல்லதுதான். அதே மாதிரி உடல் பருமன் கண்டிஷன் வந்து ஒன்ஸ் இந்த இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்குன்னா கண்டிப்பா வெயிட் கெயின் சிம்டம் இருக்கும். என்ன ரீசன் அப்படின்னா வந்து நமக்கு அந்த பெண்கள் ஹார்மோன்ஸ் ஈஸ்ட்ரோஜன்ஸ் அதெல்லாம் வந்து குறைபாடு இருக்கிறதுனால தான் இந்த கம்ப்ளைண்ட்ஸ் இர்ரெகுலர் பீரியட்ஸ் வருது. ஸோ ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன்ஸ் குறைபாடு இருக்கும்போது கண்டிப்பா ஆண்ட்ரோஜன் சொல்லக்கூடிய மேல் ஹார்மோன்ஸ் கொஞ்சம் அதிகமாக செக்ரேட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த டைம்ல என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேர் வந்து ஃபால் ஆகிற கம்ப்ளைண்ட்ஸ், இந்த உடல் பருமனும் திடீர்னு டிராஸ்டிக்காக வந்து இன்க்ரீஸ் ஆகும், டயர்ட்னஸ் அந்த மாதிரி சிம்டம்ஸ், அன்வான்ட் ஹேர் க்ரோத் அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ வந்து ஹோமியோபதி மெடிசன்ஸ் எடுக்கும் போது உங்களுக்கு இந்த
சிம்டம்ஸ்னால வரக்கூடிய மற்ற கோ சிம்டம்ஸையும் நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். உங்களோட பீரியட் சைக்கிள் வந்து நம்ம மெல்ல மெல்ல ரெகுலரைஸ் பண்ணிக்கலாமா. ஸோ கிளினிக் வாங்க, நாங்கள் கைட் பண்ணுறோம். டாக்டர், நம்ம இதுல இருந்து எப்படி விடுபடலாம்? ப்ரிவென்ட் என்ன பண்ணலாம்? என்ன மாதிரி உணவு முறைகள், என்ன எக்ஸசைஸ்? ஏன்னா உடனே ஒபேசிட்டி, உடல் பருமன் வந்தோடனே ஜிம் போயிட்டு பாடியை வெயிட் ரெடியூஸ் பண்ண பாக்குறாங்களோ இல்லையா, தைராய்டு இருக்கா இல்லையாங்கிறது செக் பண்றது. ஸோ இதுல இருந்து வெளியே வர்றது எப்படி டாக்டர்? ஓகே, ஸோ மேனேஜ்மெண்ட் நீங்க வந்து கேட்குறீங்க, கரெக்டான கேள்வி தான். இப்போ என்னன்னா நிஜம், இப்போ நீங்க சொல்ற மாதிரி திடீர்னு வெயிட் இன்க்ரீஸ் ஆயிட்டா, ஓகே நான் ஃபுட்டு வந்து அப்படியே நிறுத்திக்கிறேன், ஜிம் போயிடுறேன் அப்படின்றாங்க. பட் ஆனால் அதுக்கும் இதுக்கும் டேரக்டா நம்ம இப்போ சாப்பிட்ற உணவுக்கும் வெயிட்டுக்கும் சம்பந்தமே கிடையாது. என்னன்னா நம்ம பாடிக்கு எனர்ஜி தேவை, அதுக்காக ஃபியூவல் மாதிரி நம்ம சாப்பிட்றோம், தட் இஸ் இயற்கை தான். பட் ஆனால் பாடி வந்து வெயிட் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா பிளட் டெஸ்ட், என்ன டெஸ்ட் இருந்தாலும் ஒன்ஸ் டாக்டர் கன்சல்ட் பண்ணி பார்த்துக்கிறது நல்லது தான். அதோட சேர்த்து சில மேனேஜ்மெண்ட் ஆன வாக்கிங், எக்ஸசைஸ் அண்ட் ஏரோபிக் பாடி வந்து ஃபிட்டா வச்சுக்கிறது வந்து நல்லது தான். ஸோ இப்போ மேனேஜ்மெண்ட் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னாலே வந்து தைராய்டு, டக்குன்னு சில டயட் ப்ரொஃபைல்ஸ் சார்ட்ஸ் எல்லாமே இருக்கு. அது என்னன்னு பார்த்துலாம் ஒரு நேரம் இருக்காங்க. டாக்டர் வணக்கம். வணக்கம். ஹலோ வணக்கம், பேர் சொல்லுங்க. நான் கார்த்திகா பேசுறேன். எங்க இருந்து பேசுறீங்க? திருச்சியில இருந்து கால் பண்றேன். டாக்டர்கிட்ட பேசுங்க. சொல்லுங்க மேம். சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. மேம், எனக்கு மேரேஜ் ஆகி 3 years ஆச்சு. என்னோட ஏஜ் இப்போ 23. ஓகே, சரி. எனக்கு ரைட் சைட் ஃபெலோபியன் டியூப்ல வந்து பிளாக் இருக்கிறதுனால இன்ஃபர்டிலிட்டி, பிரைமரி இன்ஃபர்டிலிட்டின்னு சொல்லிட்டு ஐயுஐ பண்ணிருக்கோம் மேம். ஓகேமா, சரி. நான் ட்வைஸ் ஐயுஐ பண்ணிருக்கேன். 2 times சைக்கிள் பண்ணிருக்கீங்க, சரிமா. ஓகே. எனக்கு என்னன்னா, அதாவது செமன் வந்து அந்த டியூப் உள்ள வந்து ரீச் ஆக, அந்த யூட்ரஸ் வந்து ரீச் ஆகவே மாட்டேங்குது. 1.5 ml செமன் வந்து இன்சர்ட் பண்ணா கூட அது அப்படியே வந்து மறுபடியும் ட்ரைன் அவுட் ஆயிடுது. ஓகே, அது என்ன ரீசன்னால அப்படி இருக்கும், இல்ல அது அப்படி இல்லாம அவாய்ட் பண்றதுக்கு ஏதாவது சஜஷன்ஸ் ஏதாவது சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் மேம். ஓகேமா, ஓகே. ஸோ இப்போ நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கீங்களா இந்த டியூபல் பிளாக்காக? இப்போ நான் பிளாக்குக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கல மேம். நான் இப்போ ஐயுஐ பண்ணி, இது எனக்கு 28th டே மேம். ஐயுஐ பண்ணிருக்கேன், பண்ணி எனக்கு இது 28th டே ஆக்சுவலா. ஓகே ஓகே, நோ இஷ்யூஸ்மா. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் வந்து டியூபல் பிளாக் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க, பிரைமரி இன்ஃபர்டிலிட்டி கம்ப்ளைண்ட்ஸ். ஜெனரல் டியூபல் பிளாக் பொறுத்த வரைக்கும் முக்கியமாக இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து ஒரு மேஜரான காஸாக இருக்கலாம். அது வந்து வைரஸாகவும் இருக்கலாம், பாக்டீரியல் சம்மந்தப்பட்ட விஷயமாகவும் இருக்கலாம். பட் ஆனால் ஒன்ஸ் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு வந்ததுக்கு அப்புறம் வந்து நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து அதை எக்ஸாமினேஷன் பண்ணி டெஸ்ட் எடுத்து பார்த்து அதுக்காக மெடிசன்ஸ் எடுத்துக்கிறது நல்லது தான். இப்போ நீங்கள் சொன்னீங்க வந்து அந்த ஐயுஐ பண்ணும்போது வந்து ஸ்பெர்ம் சஃபிஷியண்டாக உள்ள வரல, வெளியே ஏறிது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ ஆன்டிஸ்பெர்ம் ஆன்டிபாடி அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு பிளட் ப்ரொஃபைல் இருக்குது, அது நீங்கள் அதை ஒன்ஸ் செக் பண்ணி பார்த்துக்கிறது நல்லது தான். பிகாஸ் ஏன்னா லோ இம்யூனிட்டி ப்ரொஃபைலில் வந்து கண்டிப்பாக இந்த ஒரு நீங்கள் சொல்றக்கூடிய இந்த சிம்டம்ஸ் காமனான ஒரு விஷயம். அண்ட் டியூபல் பிளாக் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து வருத்தப்பட்டுக்க வேணாம். ஹோமியோபதி மெடிசன்ஸில் கருக்குழாய் அடைப்புக்கு வந்து நல்ல தீர்வு இருக்குது. ஸோ நீங்கள் மெடிசன்ஸ் ரெகுலராக ஹோமியோபதியில் எடுக்க வந்து உங்களோட அந்த பாடிக்கான எதிர்ப்பு சக்தியும் நம்ம இம்ப்ரூவ் பண்ணி விடலாம். அந்த வைரஸ் இன்ஃபெக்ஷன் இல்லை லோ இந்த இம்யூனிட்டி விஷயத்தையும் நம்ம கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுறோம் அப்படின்னா மெல்ல டியூபல் பிளாக் வந்து உங்களுக்கு நார்மலைஸ் ஆகும். பிகாஸ் அந்த கன்செப்ஷன் கரு உருவாகுதல் ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தோம், இயற்கையாக நார்மலாக கன்சீவ் ஆகிறதுக்கு வந்து கரு உருவாகுதல் ப்ராசஸ் வந்து கருக்குழாய் தான். ஸோ அதை வந்து நம்ம கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது நல்லது தான். திருச்சிலையும் வந்து ஹோமியோகேர் பிரான்ச் வந்து இருக்கு. ஸோ ரிப்போர்ட் எல்லாம் வச்சிருக்கீங்க அப்படின்னா ரிப்போர்ட் எடுத்துட்டு நீங்க வாங்க, நாங்கள் டாக்டர்ஸ் கன்சல்ட் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன மாதிரி எக்ஸாமினேஷன்ஸ் பண்ணணும், என்ன மாதிரி மெடிசன் ஸ்டார்ட் பண்ணுவோம் எல்லாமே நாங்கள் எவ்வளோ நாள் தேவைப்படும் வில் அட்வைஸ் யூமா. ஓகே, நல்ல தகவல் கொடுத்துருக்கீங்க டாக்டர். இன்னும் நேர் பார்த்தலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம், பேர் சொல்லுங்க, தொடர்புல தான் இருக்கீங்க. ஹலோ, பேர் சொல்லுங்க. ஹலோ, பேர் சொல்லுங்கம்மா. ஹேமாவா? எங்க இருந்து பேசுறீங்க? சென்னையில இருந்து. கொஞ்சம் சத்தமா பேசுங்கன்னு, டாக்டர்கிட்ட பேசுங்க. ஓகே, சொல்லுங்க ஹேமா, என்ன ப்ராப்ளம் உங்களுக்கு? என் பொண்ணுக்குனா வயசு வந்து 20 ஆகுது. ஓகே, சரி. அவளுக்கு வந்து ஹைட் வந்து ப்ராப்ளமா இருக்கு. ஓகே, எவ்வளவு ஹைட் இருக்காங்க? 4 point something இருக்காங்க. சரிம்மா, ஓகே. அது இன்க்ரீஸ் பண்ண ஏதாவது பண்ண முடியுமா? ஓகே, உங்க ஃபேமிலில யாருக்காவது வந்து கொஞ்சம் ஷார்ட் ஹைட் அப்படி யாராவது இருக்காங்களா? இல்ல, ஆனா பையன் வந்து ரொம்ப ஹைட்டா தான் இருக்கான். இல்லம்மா, உங்க ஃபேமிலி என்னன்னா வந்து நீங்க உங்க ஜெனடிக் பிளட் சைடுல அவங்க அப்பாவோட பிளட் சைடுல அப்படி கேக்குறேன் நான். எல்லாமே நார்மல் ஹைட் தான் இருக்கும். ஓகே, சரி, ஓகே. பொண்ணு மட்டும்தான் அது மாதிரி இருக்காப்ல. ஓகேம்மா, சரி, ஓகே. ஸோ ஹைட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வந்து அடோலசன்ஸ் பீரியட்ல லைக் வந்து அந்த 14 டீனேஜ்ல மெல்ல மெல்ல வந்து ஆரம்பிக்கும். பட் ரொம்ப வந்து ஷார்ட்டா இருக்காங்க அப்படின்னா வந்து மேபி அவங்க பாடியில இருந்து ஜெனட்டிக் வந்து ஒரு ரீசனா கூட இருக்கலாம். ஸோ வந்து நீங்க டைரக்டா கிளினிக் வந்தாலும் என்ன ரீசன், என்ன காஸ், வைட்டமின் அந்த மாதிரி சில டெஸ்ட்ல எடுத்து பார்த்துட்டு எந்த லெவல்ஸ்ல இருக்குன்னு பார்த்துட்டு நாங்கள் வந்து சொல்ல முடியும் உங்களுக்கு.
ஓகே, நன்றி. உங்களின் அழைப்புக்கு இன்னொரு நேரம் இருக்காங்க. டாக்டர் வணக்கம். ஹலோ வணக்கம், பேர் சொல்லுங்கம்மா. பிரியா. எங்க இருந்து பேசுறீங்க? சென்னை. டாக்டர்கிட்ட பேசுங்க. ஹலோ சொல்லுங்க பிரியா, என்ன கம்ப்ளைண்ட்ஸ் உங்களுக்கு? டிவி வால்யூம் குறைங்கம்மா. என்ன பிரச்சனை உங்களுக்கு? தைராய்டு ப்ராப்ளம் இருக்கு. ஓகேம்மா, சரி, ஓகே. எவ்வளவு வருட காலமா தைராய்டு கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கு? என்ன மெடிசன்ஸ் எடுத்துட்டு இருக்கீங்க நீங்க இப்போ? நான் தைராய்டு மாத்திரை போட்டுட்டு இருக்கேன் காலைல தினமும் எதுவும் சாப்பிட்டதுன்னு. ஓகே, சரி, ஓகே. தைராய்டு எதுவும் குறைஞ்ச மாதிரி எனக்கு தெரியல. ஓகே, ஓகே. டெஸ்ட்லாம் கரெக்டா எடுத்துட்டு இருக்கீங்களா நீங்க? பிளட் டெஸ்ட் எல்லாம் கரெக்டா எடுத்துட்டு இருக்கீங்களா? எடுத்துட்டு தான் இருக்கேன். ஆனா உடம்பு ரொம்ப வெயிட் ஆயிட்டே இருக்கு. சரி, ஓகேம்மா, ஓகே. ஸோ தைராய்டு பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா மெடிசன்ஸ் ரெகுலரா எடுத்தால் மட்டும் போதாது. அதுக்கேற்ற மாதிரி டயட் மேனேஜ்மெண்ட் ஆஸ் வெல் அஸ் வந்து நீங்க ரெகுலரா பாடி வந்து எக்ஸசைசபிளா வச்சுக்கிறீங்க அப்படின்னா வந்து இந்த ஹார்மோன்ஸ் பிரச்சனையை சரி பண்ணிக்கலாம். இப்போ ஹோமியோபதி மெடிசன்ஸ் எடுக்கும் போது கண்டிப்பா உங்களுக்கு இந்த ஹார்மோன்ஸ் இம்பேலன்ஸ்க்கு வந்து ஒரு நல்ல தீர்வு இருக்கு. ஸோ நாங்க என்ன பண்ணுவோம், ஜென்ரலா வந்துட்டு உங்களுக்கு அந்த மெடிசன்ஸ் மட்டும் லைக் ஹார்மோன் மெடிசன்ஸ் அப்படி இல்லாம கான்ஸ்டியூஷன் ஹோமியோபதி மெடிசன்ஸ் கொடுக்கும் போது உங்க ஹார்மோன்ஸோட ஃபங்க்ஷன்ஸை வந்து ரெகுலேட் பண்ணி விடுறோம். ஸோ அப்படி இருக்கும்போது செல்ஸ் லெவலில் போய் ஆக்டிவேட் ஆகிறதுனால தான் உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட்டான தீர்வு இருக்கு. ஸோ அதோட சேர்த்து அதனால வரக்கூடிய இந்த வெயிட் கெயின், அந்த டயர்ட்னஸ், அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸும் வந்து உங்களுக்கு ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். கவலைப்பட வேண்டாம். நன்றி. உங்களின் அழைப்புக்கு இன்னொரு நேரம் இருக்காங்க. டாக்டர் வணக்கம். வணக்கம், பேர் சொல்லுங்க. வணக்கம். டாக்டருக்கு வணக்கம். ஓகே, வணக்கம், பேர் சொல்லுங்க. கரூர்ல இருந்து மணியரசு பேசுறேன். ஓகே, டாக்டர்கிட்ட பேசுங்க. சொல்லுங்க சார். வணக்கம், சொல்லுங்க. வணக்கம் டாக்டர். ஒய்ஃபுக்கு மேடம் ஓகே விரலுக்கு கீழே, அதாவது நகத்துக்கு கீழே வந்து நீர் கட்டி மாதிரி 2 கையிலயும் ஒரு 5 விரல் இருக்கு. ஓகே, சரி. அது என்ன ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம், எப்படி பண்ணலாம்னு தெரிஞ்சுக்கலாம் மேடம். ஓகே, ஓகே, சரி, ஓகே. இது வந்து இன்ஃபெக்ஷனாலையும் இருக்கலாம் சில பேருக்கு, இல்லைன்னா அந்த நெயில்ஸ்ல வந்துட்டு சில பேருக்கு இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் வந்து வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? ஸோ ஹோமியோபதி மெடிசன்ஸ் நீங்க எடுத்துக்கோங்க. அதோட சேர்த்து வந்து அந்த ஹைஜீனிக் மெஷர்ஸ் கண்டிப்பா தேவை. இப்போ வந்து அடிக்கடி கிளீன் அப் பண்ணிட்டு அந்த இடத்துல லைக் வந்து டெட்டால் அல்லது அது மாதிரி வந்து கொஞ்சம் ப்ரிவென்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா இன்ஃபெக்ஷன் நெக்ஸ்ட் ஸ்டேஜ்க்கு போகுது மாதிரி பார்த்துக்கலாம். ஓகே மேடம். நன்றி. உங்களின் அழைப்பு. நம்ம இப்ப மேனேஜ்மெண்ட் பார்த்துட்டு இருக்கோம். இப்ப இதுல சொல்றாங்க காலிஃபிளவர் அந்த மாதிரி எல்லாம் அவாய்ட் பண்ண சொல்றாங்க. என்னென்ன டாக்டர் அப்ப அவாய்ட் பண்ணணும்? ஓகே, ஓகே. அண்ட் இன்னொரு क्वेश्चन என்னன்னா, எல்லாரும் சொல்றாங்க விடிய காலையில வந்து எம்டி ஸ்டமக்ல அந்த 100 mgஓ என்ன 50 mgஓ எடுத்துக்கணும். அதுக்கான ரீசனும் என்னன்னு சொல்லுங்க டாக்டர். ஓகே, ஓகே. ஸோ ஜென்ரலா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டயட் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா உணவே மருந்து. எல்லா உணவும் வந்து நமக்கு கண்டிப்பா தேவை. பேலன்ஸ்டு ஃபுட் வந்து அவசியமான ஒரு விஷயம் தான். பட் என்ன ஆகுனா சில பேருக்கு பாத்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி தைராய்டு ப்ராப்ளம்ஸ் இருக்கும்போது டைஜஷன் அதுல வந்து கொஞ்சம் பிரச்சனைகள் வரும். ஸோ அதனால ஒரு சில முக்கியமான விஷயங்கள் நாங்க அவாய்ட் பண்ணுங்க அப்படின்னு வந்து சொல்றோம். ஸோ ஜென்ரலா சொல்ற மாதிரி வந்து நீங்க இப்ப காலிஃபிளவர், கோஸ், முள்ளங்கி அண்ட் ப்ரோக்கோலி அந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஃபுல்லும் அவாய்ட் பண்ணுங்கன்றது நெசசிட்டி கிடையாது. பட் இப்போ வந்து ரொம்ப சில பேர் பிரியர் இருப்பாங்க, எனக்கு இந்த மாதிரி விஷயம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றது நிறைய பேர் வந்து இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது 15 days once ஒரு மந்த்லி ஒன்ஸ் அது மாதிரி எடுத்துக்கலாம், தப்பு கிடையாது. பட் கம்ப்ளீட்டா அதை ஸ்டாப் பண்ணணும்னு எந்த ஒரு அவசியம் கிடையாது. ஒரு நேரம் இருக்காங்க டாக்டர். வணக்கம். வணக்கம், பேர் சொல்லுங்க. ஹலோ. ஹலோ, பேர் சொல்லுங்க. ஆர்த்தி. ஆர்த்தி, எங்க இருந்து பேசுறீங்க? திருப்பத்தூர்ல இருந்து. டாக்டர்கிட்ட பேசுங்க. சொல்லுங்கம்மா. மேடம், எனக்கு இந்த பிசிஓடி ப்ராப்ளம் இருந்துச்சு. ஓகேம்மா, சரி. இப்போ ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ஆபரேஷன் பண்ணது. ட்ரிச் போட்டிருக்கு. ஓகே. அதே இந்த கன்சீவ் ஆகிறதுக்கு வந்து டியூப்ல பிளாக் இருந்தது எடுத்துட்டாங்க. சரி, லாப்ரோஸ்கோபி பண்ணிருக்காங்க இல்லையா? லாப்ரோஸ்கோபி பண்ணி 10 நாள் ஆச்சுங்க மேடம். சரி, ஓகே. இப்ப கன்சீவ் ஆகுறதுக்கு இதெல்லாம் இருக்குங்களா? இப்ப வந்து எனக்கு தைராய்டு கொஞ்சம் கம்மியா இருக்குன்னு சொல்லி 50ல பாதி டேப்லெட் கொடுத்துருக்காங்க. சரிம்மா, ஓகே. அது வேற ப்ராப்ளம் எதுவும் இருக்குங்களா? 5 வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி. ஓகேம்மா, ஓகே. ஸோ இப்போ நீங்கள் லாப்ரோஸ்கோபி பண்ணிருக்கீங்கன்னு சொல்லிருக்கீங்க, அதில் பிசிஓடி ட்ரில் பண்ணிருக்காங்க, அதோட சேர்த்து டியூபல் பிளாக் வந்து கிளியர் பண்ணிருக்காங்க இல்லையா? எல்லாமே பண்ணிருக்கீங்க. ஓகே, ஓகே, நோ ப்ராப்ளம். இது மட்டும் இல்லாத வந்து உங்களுக்கு தைராய்டு இம்பேலன்ஸ் கம்ப்ளைண்ட்ஸும் இருக்கு. ஸோ கண்டிப்பாக ஹோமியோபதி மெடிசன்ஸ் வந்து உங்களுக்கு இந்த எல்லா ஹார்மோன்ஸ் பிரச்சனைக்கும் நல்ல தீர்வு கொடுக்கும். பிகாஸ் எல்லாமே வந்து ஹார்மோன்ஸ் இம்பேலன்ஸ்னால வரக்கூடிய ஒரு விஷயம் தான். ஸோ அது வந்து நம்ம ஓவராலாக கான்ஸ்டியூஷனல் மெடிசன்ஸ்ல ஹோமியோபதியில் நம்ம ட்ரீட் பண்ணும் போது உங்களோட அந்த பிசிஓடி கம்ப்ளைண்ட்ஸ் முன்னாடி இருந்ததும் இன்னும் புதுதாக வராத மாதிரி நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் ஹார்மோன்ஸை. அண்ட் அந்த வீக்னஸ் அந்த டியூபல் பிளாக் இருந்தது கிளியர் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்கீங்க இல்லையா? ஸோ அந்த லோ இம்யூனிட்டிக்கும் நம்ம வந்து மெடிசன்ஸ் மூலியமா சரி பண்ணிக்கலாம். தைராய்டையும் சேர்த்து தான் வந்து ட்ரீட் பண்ணும்போது உங்களுக்கு பிரெக்னன்சி வந்து சீக்கிரம் கிளிக் ஆகும்.
ஓகே, நன்றி உங்களின் அழைப்புக்கு. எம்டி ஸ்டமக்ல ஏன் டாக்டர் இந்த டேப்லெட்ஸ் போடணும்? ஓகே, பிகாஸ் ஏன்னா சில ஹார்மோன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஹார்மோன் டேப்லெட்ஸ் எஸ்பெஷலி நம்ம வந்து எடுக்கும்போது வந்து சில பொட்டன்சிஸ் வந்து சில பேருக்கு அதிகமாக இருக்கும். சிலது வந்து பிஃபோர் உடனே ஃபுட்டை வந்து சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுது. என்ன ரீசன் அப்படின்னா வந்து அந்த பொட்டன்சிஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். சில ஹார்மோன்ஸ்லாம் வந்து இந்த ஹார்மோன்ஸ் எல்லாமே வந்து ஒரு வகையான ஒரு வகையான ஒரு ஆர்டிஃபிஷியல் சிந்தட்டிக் டேப்லெட் தான் இல்லையா? ஸோ கண்டிப்பாக எம்டி ஸ்டமக்ல எடுத்துக்கிட்டாங்கன்னா வந்து இட் வில் பி ஸ்டில் மோர் எஃபெக்டிவ். அதுதான் ரீசன். ஓகே, அண்ட் அதுக்கப்புறம் ஒரு ஆஃப்டர் ஒரு 1 hour ஆர் ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு அப்புறம் ஃபுட் எடுத்துக்கிறாங்கன்னா பாடி அதுக்கேற்ற மாதிரி வந்து மேனேஜ் பண்ணிக்கும். ஓகே, இன்னொரு விஷயம் என்னன்னா ஹோமியோ கேர் இன்டர்நேஷனல் எங்கெங்கெல்லாம் பிரான்ச்சஸ் இருக்குங்கிறதையும் சொல்லிடுங்க. ஓகே, ஸோ ஹோமியோ கேர் பொறுத்த வரைக்கும் வந்து நிறைய வாஸ்ட் பிரான்ச்சஸ் வந்து நிறைய இருக்கு. சென்னையில் வந்துட்டு அமைஞ்சிக்கரை, சிஐடி நகர் அண்ட் தாம்பரம்ல இருக்கு. அண்ட் இப்போ புதுசாக திருச்சியில், அது மட்டும் இல்லை ஓல்ட் பிரான்ச்சஸ் வந்து மதுரை அண்ட் கோயம்புத்தூர்ல இருக்கு. ஸோ இப்போ வந்து அட் ப்ரெசென்ட் வந்து எங்களுக்கு இப்போ தைராய்டு நம்ம ஆரம்பத்துலேயே நான் சொன்ன மாதிரி வந்து தைராய்டு கேம்ப் அவேர்னஸ் வந்து போயிட்டு இருக்குது எல்லா பிரான்ச்லையும். ஸோ நபர்கள் வந்து கன்சல்ட் பண்ணிக்கலாமா? ஸோ என்ன மாதிரி இருக்கும், வாட் இஸ் ரீசன் தைராய்டுக்கு, நான் ஹோமியோபதி மெடிசன்ஸ் எடுக்கும்போது எவ்வளோ நாட்கள் தேவைப்படும் இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு எல்லாமே நாங்கள் கிளியராக சொல்லிட்டு. ஓகே, இப்போ முதல்ல ஒரு நேர் கேட்டாங்க எனக்கு வருமானு, அதே மாதிரி இப்போ அம்மாவுக்கு இருந்தா நிச்சயமா வருமாங்கிறத நம்ம எப்படி உறுதிப்படுத்திக்கலாமா? ஷேர் ஓகே, இப்போ இது ஒரு காமன் இதுதான். இப்போ என்னன்னா வந்து ஒரு மரபு ரீதியாக வரக்கூடிய விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா டயபெட்டிஸ் இதெல்லாமே வந்து ஒரு வகையான ஒரு கேட்டகரி லிஸ்டே வந்து இருக்கு இல்லையா? ஸோ வந்து அது கண்டிப்பாக வரணுன்றது அவசியம் கிடையாது. மேபி அவங்க அம்மாக்கோ அப்பாக்கோ வந்து இந்த ஹார்மோன்ஸ் பிரச்சனை இருக்கு அப்படின்னா இந்த குழந்தைக்கும் மரபு ரீதியாக ஜெனட்டிக்ல அந்த ஜீன் வந்து டாமினேட்டிங்காக இருக்குன்னா வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் கண்டிப்பாக வரணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி லைஃப் ஸ்டைலும் இருக்கு இல்லையா? நம்ம ஆக்டிவா பிசிக்கலா ஃபுட் எல்லாம் கரெக்டாக வச்சுக்கிறோம்னா பிரச்சனை வராது. ஓகே டாக்டர், இந்த நிகழ்ச்சி முடிவடையும் தரவா வந்தாச்சு. நிறைய விஷயங்கள் தைராய்டு சம்பந்தமா சொன்னீங்க. தைராய்டு மாதம்னு சொல்லியிருக்கீங்க. இந்த மாதம் ஹோமியோ கேர்ல நிறைய சலுகை எல்லாம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய சேவைகள் மேலும் பெருக வாழ்த்துக்கள். இன்றைய நிகழ்ச்சியை கலந்து வைத்த உங்களுக்கு நன்றி. தேங்க்யூ. இந்த நேர்களை நிகழ்ச்சி பார்த்து மகிழ்ந்திருப்பீங்க. இந்த நிகழ்ச்சி மூலமாக ஹோமியோ கேர் இன்டர்நேஷனல் மருத்துவமனையிலிருந்து டாக்டர் வைஷ்ணவி அவர்கள் தைராய்டு சம்பந்தமான அனைத்து சகலமான விஷயங்களையும் உங்களுக்கு தகவல்களாக கொடுத்தாங்க. பயனுள்ளதாக அமைந்திருக்கும். மீண்டும் இந்த நிகழ்ச்சி வழியாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.